எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வேர்ல்டு வைட் ஹேண்ட்சம் மிஸ்டர் கிம் சொக் ஜினோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். யா ஜினோப்பா, ஹாப்பி பர்த்டே, ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி, ஐ லவ் யூ. ஓகே போதும். ஓகேடா. அண்ட் டிசம்பர் மந்த் பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. ஓகேங்களா? ஸோ நோ 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 ப்ளா 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 அதெல்லாம் வேண்டாம். டேரெக்டாக ஆன் ஷாட்குள்ளே போயிடலாம். பிகாஸ் பெரிய ஆன் ஷாட்டு ரொம்ப நேரம் நானே பேசி போர் அடிக்க விரும்பவில்லை. ஸோ இவங்கடா டேரெக்டாக ஆன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேரேஜ் மேரேஜ் நடக்க போகுது இன்னும் ஒரு 3 days. ஸோ அந்த மேரேஜ்க்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அக்கானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு க்யூட்டான க்யூட்டி பை கேரக்டர். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் இந்த செல்ல பொண்ணு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். ஸோ எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாய் மாமன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கா வீட்டுக்கார் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி. உங்கள் அக்கா வீட்டுக்கார் யார் பார்த்தோன்னா உங்கள் அத்தை பையன் தான். ஓகேங்களா? உங்கள் அக்காவுக்கு வந்து உங்களோட அத்தை பையனை தான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த முறையில் பார்த்திங்கன்னா ஜின் வந்து உங்களுக்கு தாய் மாமன் அந்த மாதிரி, அந்த மாமா பையன் அப்படின்ற மாதிரி வருவார். அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அக்காவோட ஹஸ்பண்டோட தம்பினா நமக்கு என்ன வரும்? அத்தான் தானே. ஸோ அதனால் அத்தான். ஓகே, நான் டைட்டில் சொல்ல மறந்துட்டேன் போல். அன்புடன் அத்தான், காதலுடன் கண்மணி, இதாண்டா டைட்டில். ஸோ இவங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் தான் கட்டிகிட்ருக்காங்க. சென்னையில் தான் கல்யாணம் நடக்க போகுது போல் இருக்குது. பையன் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர். உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹஸ்பண்ட் ஆக போகிறவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் தான், பெங்களூர் அவங்க. ஸோ சென்னை வந்து உங்களோட பூர்வீகம். ஸோ சென்னையில் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ பெங்களூர் போயிடுவான்றதுக்காக சென்னையிலே வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்க. ஸோ சின்ன வயசுலேயே பேசின கல்யாணம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு இப்போ வேலை அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சுன்றதுனால அக்காவும் படித்து முடிச்சிட்டா. ஸோ ஓகே சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் இருந்து கிராண்டாக நடக்குது கல்யாணம். சும்மா தட்டை புடலாக நடக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் தான், ரொம்ப வசதிலாம் கிடையாது. நான் மிடில் கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? கல்யாணம்லாம் நான் தடபுடலாக பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வசதியான ஒரு குடும்பம் தான். ஆனால் ரொம்ப வசதிலாம் சொல்ல முடியாது. மிடில் கிளாஸில் கொஞ்சம் வசதியானவங்க, அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நீங்கள். ஸோ அந்த மண்டபமே பார்த்திங்கன்னா அப்படி தட புடலாக நம்ம சும்மா பரன்னு பறந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சங்கீத் அதுதானே மெஹந்தி சொல்லுவாங்க. ஆமாம், 2 ஒன்று தான். அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. 2 ஒன்றும் இல்லைன்னா கமெண்டில் சொல்கிறீங்கடா, எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் தான் நடக்குது. ஸோ உங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்ருக்கா. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நலங்குலாம் வைப்பாங்கள்ல, சங்கீத்னா வந்து நலங்கு வைப்பாங்க. ஸோ அந்த நலங்குலாம் வந்து அப்படியே வச்சிட்ருக்காங்க. இங்கே உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி. நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அக்காவோட மேரேஜில் டான்ஸ் ஆடணுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரீம் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே இருக்கும். எப்படியா அக்கா கல்யாணத்தில் டான்ஸ் ஆடி ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணணும். அது வந்து ஒரு மெமரி சேர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை எனக்குலாம் இருக்குது. ஆனால் என் அக்காலாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? விடுங்க, நம்ம கல்யாணத்துக்கு நம்மளே ஆட வேண்டியதான். ஓகே, அந்த மாதிரி வந்து ட்ரீம் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து அந்த ட்ரீம் இருக்குது. அக்கா கல்யாணத்துக்கு எப்படியாவது டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து ஓரளவுக்கு வரும். ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டான்ஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. ஸோ இங்கே ரூமில் உங்கள் ஃப்ரெண்டு ஜாரா அவங்க கூட சேர்ந்து அவளுமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப டயர்டாயிடுச்சு போல். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு லெஹெங்கா போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? சாண்டில் கலர் லெஹெங்கா தான். அந்த தம்ப்லைனில் இருக்கல சாரீ அது. பட் ஆனால் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து லெஹெங்கா. ஓகேங்களா? இந்த கலர் லெஹெங்கா தான் போட்டிருக்கீங்க. நார்மலாகவே இந்த சங்கீத்னா எல்லோ கலர் ட்ரெஸ் தான் எல்லாருமே போடுவாங்க. அந்த எல்லோ ஷேட் கலர்ஸில் வர மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த சாண்டிலுமே ஒரு வகையில் அந்த எல்லோவில் லாஸ்ட்டு ஷேடாக வரும்.
ஸோ அதனால நீங்கள் வந்து எல்லோ எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக அதை வாங்கி போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஜாராவும் வந்து ரூமில் ஆடி ஆடி ஒரு வழியாக வந்து டயர்ட் ஆகிட்டீங்க போல். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு கரெக்டாக வந்து 11:30 அந்த மாதிரி டைமுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், டிஜே அப்போ தான் பாட்டு போடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜாரா, ஹே மச்சான், இந்த லெஹங்காலாம் எவன்டி கண்டுபிடிச்சான், எனக்கு இது பிடிக்கவே இல்லடி, இடுப்புலேருந்து கலந்துட்டே இருக்கு. ஏய் ஓவராக பண்ணாத என்ன, அதை எடுத்து சொருகு சரியாக போயிடும். என்னடி சொருகுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டேன், ஆடும்போது கழண்டுச்சுன்னா மானம் போயிடுமே. ஆமாம், இல்லை நான் மட்டும் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அங்கே சொல்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இது உனக்கு தேவையாடி தாரா, அமைதியாக இருக்க மாட்டியா? சும்மா இருங்கடி, அவளுக்கு வந்தால் தெரியும். உங்களுக்குலாம் என்ன, நீங்களாம் வந்து கட்டி கட்டி பழகிட்டீங்க. நான் அப்படியா, எனக்கு அதெல்லாம் வராது. என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டே வளர்ந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு நிற்கவே மாட்டேங்குது பாருங்களேன், எப்படி கடுப்பேற்றுது என்ன. பேசாம ஷாலை கழட்டி அரைஞ்சிருவா அப்படி சொல்லிட்டு அந்த தாவணி மாதிரி வரும்ல, அதை கேட்குறா. ஸோ நீங்கள் அவளை பார்த்து இப்படி முறைக்கிறீங்க. அவள் சிச்சி ஓகேடேம்மா நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொருகிக்கிறா. ஸோ உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு, ஹே வயன், உன்னோட அத்தான் ஏன் இன்னும் வரல? அத்தானா? அத்தாண்டி உன்னோட அக்கா வீட்டுக்காரோட தம்பி. அதான் அவர் தான் பார்க்கவே செம்மையாக இருப்பார். சின்ன வயசுலலாம் அடிக்கடி நம்ம எல்லாம் விளையாடுவோம்ல. அத்தாண்டி. ஓ ஜின்னத்தானா? ஆமாம் அவரே தான். வரலையா? ஏன் இன்னும் கல்யாணத்துக்கு வரல? நான் நிச்சயதார்த்தம் தாம்பலம் மாற்றும் போது கூட வரவே இல்லை, இன்னமும் வரல. என்ன மேட்ரு, இன்னைக்கு வருவாராடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் உங்களை விட ஆர்வமாக கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. பட் என்னால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. எனக்கு தெரியாது அவர் வருவாரானா, எனக்கு தெரியாது. எனக்கு இப்போதைக்கு இந்த டான்ஸ் ஆடி முடிக்கணும், அவ்வளோதான். அவர் வந்தான்னா வரலனா என்ன, கல்யாணம்னா நிற்கவா போகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி பேசுகிறீங்க அப்படியே மேலோட்டமாக. ஸோ ஜாரா, என்ன இவ இப்படி பேசுகிறா, எப்போ பாரு அத்தான்னு சொல்லிட்டே இருப்பா, என்னடி அச்சோடுக்கு? எனக்கு என்னடி தெரியும், சரி விடு, அவள் விஷயத்துக்கு நம்ம ஏன் போகணும், அவளாக சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜின்னத்தானை வந்து ரொம்பவே பிடிக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் அவரை பார்த்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் மேலே ஆகுது. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்ட் அப்போ படிச்சிருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு 15 இல்லை 16 அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஏஜ். அந்த டைமில் வந்து மனுஷன் கிளம்பி பெங்களூர் போனவர் தான். அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே வந்து அந்த மனுஷன் வரவே மாட்டார். லைக் நீங்கள் வந்து லேட்டாக தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? 17 அந்த மாதிரி ஏஜில் தான் நீங்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குமே அந்த மனுஷன் வந்துருக்க மாட்டார். உங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இப்போ ஆக போகிறாரு, அவரோட அம்மா அப்பா தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த தீபாவளி, பொங்கல் எப்பயாவது ஒரு டைம் வந்து சொந்தக்காரங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது கூட சரி, அந்த மனுஷன் அவர் வரவே மாட்டார். நீங்களும் அது வரைக்கும் பெங்களூர் போனது கிடையாது. உங்கள் அக்கா மட்டும் தான் போயிருக்கா, நீங்கள் போனதில்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜின்னை பார்த்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ உங்களுக்கு ஜின்னுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாமா பசங்க மேலே அப்படியே க்ரேஸியாக சுற்றுவாங்க தெரியுமா? சில அத்தை பொண்ணுங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி அத்தை பொண்ணு நீங்கள். உங்கள் மாமா பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பீங்க, ஓகேங்களா? சின்ன வயசுலேயே சும்மா எல்லாம் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, நீ தாண்டி அவனுக்கு, அவன் தான் உனக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இவர் தான் நம்ம அத்தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடியே சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ ரொம்ப ஏதாவது அவரை பார்க்கல, உங்களுக்கு இப்போவும் அவரை பிடிக்கும். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கலாய்ச்சிட போகிறாங்க அப்படின்னு. பிகாஸ் அவர் வந்து வெளியூரில் இருக்கார் மனுஷன், இத்தனை வருஷமாக பார்க்கல. அவருக்கு உங்களை ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. வேறு ஏதாவது பொண்ணை லவ் கிவ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா உங்களோட கதை கந்தல் ஆகிடும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே பேசிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே வந்து ஆப்போசிட்டில் நம்மளோட ஜின்னோட அம்மா அப்பா அப்படியே வெளியே நின்று ஃபோனில் கையம்மையான்னு கத்திட்டு இருக்காங்க. டேய் எங்கடா இருக்க, ஒரு பஸ் ஏறி வரதுக்கு இவ்வளோ நேரமா? நான் தான் சென்னையில் இந்த இடம்னு சொல்லிட்டு சொன்னேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா ஒரு அட்ரஸ் வர சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜின்னு, மா நான் வந்துட்டேம்மா, ஆனால் ஏதோ எங்கேயோ மாறி போயிட்டேன் போலம்மா, ஏதோ பீச் கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டானுங்கம்மா. ஐயோ என்னங்க, இவன்
எனக்கு தெரிஞ்சு பீச் கிட்ட இருக்கான் போல், ஏதாவது பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சொல்கிறாங்க. ஸோ இங்கே உங்களோட அம்மா அப்பாவுமே வந்திருப்பாங்க ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிட்டு. ஸோ அவங்கக்கிட்டயுமே விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ உங்களோட அப்பா தங்கச்சி சரி ஓகேம்மா நீ பயப்படாத, பீச் தானே, நான் அங்கே தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்க போகிறேன், நான் போய் கூப்பிட்டு வரேன் மாப்பிள்ளைய, நீ நீ உள்ளே போய் வேலையை பாரும்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதோ திங்ஸ் வாங்கணும் போல். ஸோ அதனால் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜின்னை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கிளம்புறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு 20 or 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ மண்டபத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்தோடனே ஜின்னோட அம்மா, டி ஒரு பஸ் ஏறி வர தெரியுதா பாரு, நல்லா எருமை கடை மாதிரி வளர்ந்துருக்கான், வயசு மட்டும் பாரு 28 ஆகுது, ஆனால் ஒரு பஸ் ஏறி கூட வர தெரியல, போடா சீக்கிரம் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே ஒரு ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க. சங்கீத்காக வாங்கியிருப்பாங்க போல். ஸோ ஜின்னோம்மா ஏம்மா இப்போ பாரு திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. ஸோ உங்கள் அப்பா தான் மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விடுறாரு. ஸோ ஆக்சுவலாக ஜின்னு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்கு. லைக் வந்து சாங்க்கு வந்து நீங்கள் உங்கள் கேங் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க ஓகேங்களா, பாதி சாங் ஓடிட்டுருக்கு. ஸோ டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, அந்த மனுஷனுக்கு பாட்டு மட்டும் காதில் கேட்டிருக்கோம், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த மனுஷன் கண்டுக்கல, அவர் பாட்டு போயிட்டு கடன்னு ரெடி ஆகிட்டு தென் ரிட்டன் பேக் பார்த்திங்கன்னா திரும்பி ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்து வந்திருப்பார். ஸோ நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு அவருக்கு கொஞ்சம் ஆசை. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனு இல்லைனா அடிக்கடி வந்து லீவ் போட்டு இந்த நேச்சரை ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி ஆம்பிஷன்றனாலும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஹாபி இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து கேமராலாம் கையோடு கொண்டு வந்திருக்காரு போல், அண்ணன் கல்யாணத்தில் என்ன தான் கேமராமேன் இருந்தாலும் நான் தாண்டா எடுப்பேன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு அழகாக வந்து என்னென்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, மியூசிக் வந்து ஓடிட்டுருக்கு ஓகேங்களா, ஒரு சாங்கோட பாதி பிட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் கொரியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான மியூசிக் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே அப்படியே ஆடிட்டே இருக்காங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குல்ல. ஸோ ஜின் வந்து என்ன பண்ணுறாருனா எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கே, என்னவா இருக்கும், சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கேமரா தூக்கிட்டு வராரு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடெல்லாம் அப்படியே கலைச்சிட்டு வராரு. ஸோ இப்போ தான் ஜின் வந்து உங்களை பார்க்குறாரு. ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு மனுஷன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறாரு. லைக் ஆனால் அவருக்கு வந்து அடையாளம் தெரியவில்லை. பிகாஸ் அவர் படிக்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை ஜடை போட்டுட்டு குட்டப்பாவாடை போட்டு திரிஞ்சு இருந்திருப்பீங்க. இப்போ வளர்ந்து ஒரு 25 வயசு பொண்ணு எவ்வளோ பெருசாக இருப்பீங்க, எவ்வளோ மாற்றம் வந்திருக்கும். ஸோ அந்த மனுஷனுக்கு கன்ஃபியூஷாக இருக்குது, தெரியல அந்தளவுக்கு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருனா ஓகே ஏதோ ஒரு கேங்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போல், சரி ஷூட் பண்ணுறா சோளமுத்தா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மியூசிக் தான் ஓடிட்டுருக்கு, லிரிக்ஸ் இன்னும் வரல போல். ஸோ நீங்கள் அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து யதார்த்தமாக நீங்கள் வந்து ஜின்னை பார்த்துட்டீங்க. ஸோ அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அவர் பார்த்தோன்னே அவ்வளோதான் ஆடுறதே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஜின்னை கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த மனுஷனுக்கு தான் வந்து உங்களை ஞாபகம் இல்லை, அடையாளம் தெரியல, ஆனால் உங்களுக்கு வந்து அவரை நல்லாவே அடையாளம் தெரியுது. லைக் என்னென்னா நீங்கள் இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க, எப்படி அந்த மனுஷனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாமலே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நல்லாவே அவரோட இப்போ அவர் எப்படி இருப்பான்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா. உங்கள் அத்தான் பெரிய அத்தான் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டேருந்து அடிக்கடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு உங்கள் அக்காவோட இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே பாஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி இருப்பார்னு. ஸோ நீங்கள் அவரை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜாரா, ஏ மச்சான் மச்சான் லிரிக்ஸ் வரணும்டி பாடி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உங்களை டேப் பண்ணுறா. நீங்கள் அப்போ பாட்டா பாடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜின்னை தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷனும் கன்ஃபியூஷனாக என்னாச்சு நிறுத்திட்டாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணுறா. பார்த்தா எதிர்க்க ஜின்னு. அவளுக்குமே தெரியும் பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க எல்லாத்தையும். ஸோ அவளுக்குமே தெரியும், மச்சான் அது ஜின்னு தானே, உங்கள் சின்னத்தான் தானடி, ஜின்னு அவ்வளோதான், அத்தான்லாம் கூப்பிட்டா வாய் உடச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக மியூசிக் முடிஞ்சு லிரிக்ஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களுமே அப்படியே வந்து பேக் டு த ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறீங்க.
முணுமுணுக்குது இதயம் தன்னால, மணமணுக்குது மனசு உன்னால, முன்னால பின்னால இத போல் இவளும் இருந்ததில்ல. நமக்குது உதட்டு எதனால, கபகபங்குது விரலு எதனால, முன்னால பின்னால இத போல் அவனும் இருந்ததில்ல. யாரு முதலில் அத கேட்டா, யாரு முதலில் சரி சொன்னா, கேட்டதொன்னோ குத்தமில்ல, எல்லாமே முடிஞ்சிட்டதால. மன்மத அழகில் மானிவ விழுந்தாளா, பொன்னிவ அறிவில் புலிதான் சரிஞ்சானா. அனுபவமே இல்ல, ஆனாலும் பரவாயில்ல, அவன் கொஞ்சம் வழியவோ இவன் கொஞ்சம் நெளியவோ, ரகசிய வெளிவருமா. யார் மேல குத்தமில்ல ஊரே போமா, செஞ்ச தப்ப இன்னொரு டைம் செஞ்சு பாப்போமா. யார் மேல குத்தமில்ல ஊரே போமா, செஞ்ச தப்ப இன்னொரு டைம் செஞ்சு பாப்போமா. ஸோ இங்கே அப்படியே ஒரு வழியாக அந்த டான்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த லிரிக்ஸ் முழுக்க நீங்கள் பாடும்போதும் அப்படியே போய்ட்டு நம்ம ஜின்னை சுற்றி சுற்றி அப்படியே டான்ஸ் ஆடிருப்பீங்க. லைக் கொரியோவே மாற்றிட்டீங்க நீங்கள். உங்கள் பிளான் என்னென்னா மாப்பிள்ளையை போய் பார்த்து தான் ஆடணும். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் அத்தானை போய் பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே ஏதோ லவ் மூடில் இருக்கா சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மனுஷனுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துருப்பாரு, என்ன இந்த பொண்ணு நம்மளை சுற்றி ஆடுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருப்பாரு. ஸோ லாஸ்ட் லைன் வரும்போது, யார் மேலே குத்தமன்னு ஊரை கேட்போமா, அந்த லைன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, டக்குன்னு அவரோட கையை அப்படியே பிடிச்சி இழுத்து அவரையுமே சேர்த்து நீங்கள் ஆட வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மனுஷனுமே அப்படியே ஆடுறாரு. அவர் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலி, அவங்க அத்தை மாமா, அவங்க அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே அப்படியே வந்து ஜாலியாக வந்து அந்த டான்ஸை வந்து அப்படியே ஆடுறாங்க. ஸோ அந்த மனுஷனுமே ஹாப்பியாக தான் டான்ஸ் ஆடியிருப்பார் உங்கள் கூட. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸு செக்டர்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ உங்கள் அக்காவுக்கு நீங்கள் நலங்களாக வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடிஞ்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டீங்க. ஜின் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீடியோஸ்லாம் எடுத்திருப்பார் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையுமே அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அவர் கூட ஆடின டான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்தவங்க யார்கிட்டயும் கொடுத்துருப்பாரு போல் கேமரா. ஸோ அவரும் நீங்கள் ஆடுறது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜின்னோட அம்மா, டேய் இங்கே என்னடா பண்ணுற, வந்தது லேட்டு, அண்ணன் கல்யாணத்தில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேற, போயிட்டு எல்லாருக்கும் பந்தியில் சாப்பாடு பரிமாறு போ, அங்கே பாவம் கண்மணி எல்லாத்தையும் தனியாக பண்ணிகிட்ருக்கா, சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சொல்கிறாங்க. ஸோ ஜின்னு, கண்மணியா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாரு. லைக் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை வந்து கண்மணின்னு கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களோட நிக் நேம் மாதிரி. காலேஜில் மட்டும்தான் ஒயன், அதாவது வெளியே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒயன். வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்மணி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்கள் கண்மணி தான். 2 பேர் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுமே பார்த்திங்கன்னா இப்போது சாப்பாடு பரிமாற அந்த இடத்துக்கு தான் வராரு. ஸோ இங்கே நீங்கள் ஜாரா எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்து விழுந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜாரா, ஹே மச்சான் இதுதான் சான்ஸுன்னு அந்த பெங்களூர் கொழுக்கட்டையை உஷார் பண்ண தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இடிச்சிட்டே வந்து அப்படியே சாப்பாடு வச்சிட்ருக்கா. ஸோ நீங்கள், ஏய் வாய மூடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா டான்ஸ் ஆடினேன் அவ்வளோதான், அவன் ரெக்கார்ட் பண்ணான், ஸோ சும்மா கேமரா முன்னாடி போய் நம்ம அப்பியரன்ஸை கட்டிட்டு வந்தேன் அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது, மூட்டை போய் பரிமாறு போ அங்கே குழம்பு கேட்குறாங்க பார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை தள்ளி விட்றீங்க. ஸோ அவள், என்கிட்டயே உருட்டுறல, உருட்டு இதுவும் நல்லா தாண்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து அந்த பக்கம் போயிட்டா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜின் வந்து வந்துட்டார். ஸோ அப்படியே உள்ளே வந்து, நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ உங்கள் அம்மா, ஐயோ வேணாம்ப்பா, நீ போட்டு உட்காந்து சாப்பிடு போப்பா, நீ வந்து சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, இங்கே எல்லா வேலையும் நானும் கண்மணியும் பார்த்துப்போம். கண்மணி, கண்மணி தான்ப்பா, என்ன மறந்துட்டியா? இல்லை அத்தை மறந்து போச்சு, அது
அட சரி விடு விடு ஞாபகப்படுத்துகிறேன். கண்மணி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு கூட தானே அப்படியே பேசிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படியே இந்த வரேம்மா, இந்த அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனையோ, அக்கா கல்யாணம்ன்ட்டு எல்லா வேலையும் என் தலையே கட்டுறாங்க, அப்போ என் கல்யாணத்துக்கு யாரடி வேலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதான் இருக்கவே 3 இழுச்ச வாய் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க அப்படியே ஈனி இடிக்கிறாளுங்க. ஸோ நீங்கள் லவ் யூடி உம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ குழம்பு வாளி சொல்லுவாங்கள்ல, அந்த குழம்பு ஊற்றுற வாளி அது வச்சுருக்கீங்க போல். உங்களோட அந்த தாவணி வந்து என்ன பண்ணியிருக்கேன் சொருகி வச்சுருக்கீங்க இடுப்பில். நல்லா அப்படியே வந்து சர்விங் கேர்ள், இந்த சர்வ் பண்ணுற கேர்ளாவே மாறிட்டீங்க நீங்கள். அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்து, அம்மா என்னம்மா இப்போ என்ன வேலை வச்சுருக்க, அதான் இங்கே வந்து பரிமாறுன்னு சொல்லி வேலை வாங்கிட்டுருக்க, மறுபடியும் 2வது ஒரு வேலையா என்ன, போய்ட்டு உன்னோட சம்மந்தி பார்த்துக்கணுமா இல்லை வந்து வேறு யாரையா பார்த்துக்கணுமா, என்னம்மா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வேலை வாங்கினா கொஞ்சம் வெடுக்குன்னு கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் முன்னாடி வந்து ஒரு மனுஷன் நிற்கிறதே நீங்கள் பார்க்கல, அவ்வளோ கொஞ்சம் வேலை டான்ஸ் ஆன டயர்டு, வேலை டயர்டு, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா, ஏய் சீக்கு வாய மூடு, இதப்பா இவ தான் கண்மணி, என் 2வது பொண்ணு, சின்ன வயசில் போனீங்க 2 பேரும் ஒன்றா தான் விளையாடுவீங்க, மறந்துட்டியாப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யார் அது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க பாருங்க, ஜின்னு. அவரை பார்த்தோன்னே அவ்வளோதான், உங்கள் ஃபேஸில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுது, அப்படியே ஈன்னு ஸ்மைலெல்லாம் வருது. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன், ஓ இல்லை அத்தை ரொம்ப சின்ன பையன்ல மறந்து போயிட்டேன். அட சின்ன பையனா, என்னப்பா சொல்கிற, உனக்கு அப்போ வந்து 18 வயசு அந்த மாதிரி இருக்குமே, நீ என்ன சின்ன பையன்னு சொல்கிற, என் பொண்ணு சொன்னால் கூட ஒரு நியாயம். ஆனால் பாரு என் பொண்ணு இன்னமும் ஒன்று ஞாபகம் வச்சுருப்பா, என்னம்மா கண்மணி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் யாரும்மா இவர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே மாற்றி கேட்குறீங்க. அந்த மனுஷனுக்கே ஞாபகம் இல்லை, நம்ம ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஈகோ, அதனால் நீங்கள் அப்படி கேட்குறீங்க. உங்கள் அம்மா, அடிப்பா நீயே மறந்துட்டியா, சரி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இது உன்னோட அத்தாண்டி, சின்ன அத்தான் ஜின்னு, அப்புறம் ஜின்னு இதுதான்ப்பா கண்மணி, ஓ முறை பொண்ணு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே 2 பேரையும் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜின்னு அப்படியே பேன் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அந்த மனுஷன் அப்படியே சும்மா 2 பார்வை பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டிங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வெக்கத்தை அடக்க முடியாது இல்லையா, ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டிங்க. உங்கள் அம்மா அப்படியே 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இங்கே அதுக்குள்ளே யாரோ உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டாங்க போல். ஸோ உங்கள் அம்மா, கண்மணி எல்லாத்தையும் பார்த்துக்கொடி நான் அதை வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா குடு நாங்கள் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே வந்து அந்த வாளியை வச்சுட்டு நிற்கிறீங்க அமைதியாக. அந்த மனுஷனும் எதுவுமே பேசலாம், அமைதியாக உங்களே தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே அந்த மனுஷன் ஏதாவது சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாய் எடுக்கிறாரு. எப்படி இருக்க கண்மணி, நல்லா இருக்கியா, இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நல்லா இருக்கேன், இப்போ நான் வேலை தேடிட்டு இருக்கேன், பிஜி பண்ணலான்னு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சொல்கிறீங்க. அந்த மனுஷன், ஓ அப்படியா அப்படின்னு ஒரு சின்ன ரியாக்ஷன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒர்க் போகிறீங்களா, பெங்களூரில் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி கீழே குனிஞ்சிட்டே கேட்குறீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்று அப்படியே இந்த ஊரில் ஏதாவது ஒரு வம்பு நடந்து அப்படியே ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆளுக்கு கையில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்களோட ஜாரா இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த மனுஷன், ஆமாம் பிஸ்னஸ் பண்ணுறேன், பெங்களூரா, அதுக்கு என்ன, அது நல்ல ஊர் தான், ஒரு தடவை வாயேன், இது வரைக்கும் நீ பெங்களூர் வந்தது இல்லைன்னு அம்மா சொன்னாங்க, நீ வேணா பெங்களூர் வாயேன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே பெங்களூர் தானே, வந்துடுறேன், அதான் அக்கா கல்யாணம் ஆகி போகிறா இல்லையா, ஸோ அவளை பார்க்க எப்படியும் வரணும், அப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ அந்த மனுஷன் அப்படியே அமைதியாயிட்டார். அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரில அவருக்கு. உங்களுக்குமே அப்படி தான் ஒரு மாதிரி என்னதான் பிடிக்கும்னாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுகிறோம் இல்லையா, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணுன்ற பதட்டம், இவ மறந்துட்டோம் என்ன நினைப்பா இவ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அவருக்கு ஏதாவது லவ் இருக்குமோ, அந்த யாராவது பழக்கம் இருப்பாங்களோ, நம்ம வந்து சும்மா அத்தை பொண்ணு அவ்வளோதானோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பதட்டம். ஸோ நம்மளே அட்வான்டேஜாக எதுவும் பேச வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. நீங்கள் டான்ஸ் ஆடியிருப்பீங்க இல்லையா, அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நீங்கள் ரொம்பவே க்யூட்டாக அழகாக ஆடியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லிரிக்ஸை நீங்கள் பாடும்போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னையே நினச்சி, அதாவது ஜின்னையே பார்த்து பாடியிருப்பீங்கன்னா. ஸோ அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து ஞாபகம் வந்துருச்சு போல். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பாடினீங்களா அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வாய் எடுக்கிறாரு. அது கண்மணி நான் உன்கிட்ட ஒன்று அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பொறுமையாக சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்களும் என்ன சொல்ல போகிறாரு அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இங்கே டக்குன்னு பந்தியில் ஒரு ஆள், மா சாம்பார் எடுத்துருவாமா, இந்தம்மா சாம்பாரை வச்சுட்டு அங்கே ஏதோ கடலை போட்டுட்ருக்க வாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் இந்த வந்துட்டேன், சரி ஓகே அப்புறமா பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. அந்த மனுஷன் அத்தானா இப்போ என்ன சொல்லணும் இவ அப்படி சொல்லிட்டா அவருக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. அத்தான்ற வேர்டு அவர் இப்போ தான் கேட்குறாரு போல். ஸோ ஆனால் மனுஷனுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு உங்களை. ஸோ இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சே ஏண்டிவன் சிவபூஜையில் கரடி பூந்தா மாதிரி பூந்துட்டான் படுபாவி பையன், பாவம் என் ஹனி இப்போ தான் அவள் கொஞ்சம் ஏதோ ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தா, அதையும் கெடுக்கிறான் சாம்பார் தலையன், சாம்பாரை கேட்குற இதோ வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூக்கிட்டு போகிற. ஆக்சுவலாக நீங்கள் கையில் வந்து வேறு ஏதோ வச்சுருப்பீங்க போல், வேறு எதுவும் குழம்பு வச்சுருந்துருக்கீங்க. நீங்கள் வந்து பேச முடியாமல் ஏதோ ஒரு பதட்டத்தில் கிடுகிடுன்னு ஓடிருப்பீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஓடிட்டீங்க போல் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே சாம்பார் எடுத்துகிட்டு வரா, குட்டியோண்டு பவுலில் ஊற்றி எடுத்துகிட்டு வரா. அந்த ஆள் பந்தியில் இருந்திருப்பாள் இல்லையா, அந்த ஆள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து யோ இந்தா சாம்பார் தானே கேட்டா இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறா. ஸோ அந்த மனுஷன் இப்போ நீங்கள் என்ன கேட்டால் இந்த புள்ள இப்படி சிரிப்பிக்கிட்டு போகுது அப்படி சொல்லிட்டு எதுவாக இருந்தானே நமக்கு சாம்பார் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்றாரு. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு சாப்பிடு சொட்ட தலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கானில் போயிட்டுருக்கா. என்ன பண்ணி வச்சுருக்கான்னா அந்த சாம்பாரில் வந்து உப்பு கொட்டிட்டா போல் இருக்குது, அவ்வளோ உப்பு போட்டு வச்சுருக்கா. அந்த பரதேசி அவன் நல்லா சோத்து முட்டை போல், உப்பு என்ன தான் கரைச்சாலும் பரவாயில்ல சொல்லி சாம்பாரை ஊற்றி ஊற்றி அடிச்சிட்ருக்கான். இங்கே நீங்கள் ரிட்டன் பேக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு சொல்கிறா இந்த மாதிரி ஜாரா சாம்பாரில் உப்பை கொட்டி வச்சிருக்காடி அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவளை பார்த்து கேட்குறீங்க ஏண்டி இப்படி பண்ண, பாவண்டி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிடுப்போகுதுடி. ஏய் சும்மா ரெடி, அவனுக்கு உப்பு கொடுத்தோம் அங்கே பார் எப்படி தின்றான் பார் மலை மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணு அப்படியே சொல்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க அந்த மனுஷன் நல்லா சும்மா ஊற்றி அப்படியே பிசைஞ்சு அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து சிரிச்சிட்டு உங்கள் கேங்கே எல்லாருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் ஓடினதுக்கப்புறம் அவருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பார். ஸோ இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே பேசினதை வச்சு உங்களை கலாய்ச்சிட்ருக்காங்க. அத்தானா கண்மணி அத்தானா அப்படி என்ன சொன்னால் பெங்களூர் தானே அத்தா, அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அத்தா அத்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு சும்மா இருங்க, சும்மா என்ன ஓட்டிகிட்டே இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாருமே வந்து தள்ளி விடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே ரொம்ப ஓட்டினா அழுதுற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்குமே வந்து அப்படியே வேலையில் பார்க்க போயிட்டாளுங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ஃபேமிலி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து சர்வ் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு, ரொம்ப நேரம் வேலை பார்த்துருக்காளுங்க இல்லையா. ஸோ எல்லாருமே உட்காந்துட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா அத்தை மாமா உங்கள் அக்கா அண்ட் உங்களோட அக்கா ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க போல். ஸோ எல்லாருமே அப்படியே வந்து ஒன்றா உட்காந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்கன்னா அப்படியே எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்கீங்க. ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான், அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பரிமாறிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே உங்கள் அத்தை ஒயன் வாமா நீயும் வந்து உட்காரு. இல்லை அத்தை பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஆமாம்மா அவள் அத்தான் கூட தான் சாப்பிடுவா. என்னடி ஓயனு? இல்லை கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சொல்கிறா. நீங்கள் ஏய் சும்மா ரெடி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவளோட வாயில் பார்த்திங்கன்னா ஒரு வடையை எடுத்து சொருகி விட்டுருப்பீங்க. ஸோ எல்லாருமே இங்கே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜின் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காருன்னா ஃபோனில் வந்து விசி பேசிகிட்டு இருந்திருப்பார் போல். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வீடியோ கால் ஏதோ பேசிகிட்டு இருந்திருப்பார் போல். ஸோ வீடியோ கால்லாம் முடிச்சுட்டு அந்த மனுஷனுக்கு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். ஸோ அந்த மனுஷன் அப்படியே வந்து வராரு. பார்த்தா இங்கே எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு அப்படியே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த மனுஷனை, பட் எதுவுமே சொல்லலாம், அமைதியாக நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் இப்போ தான் வரீங்களா? நீங்கள் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னு நினச்சேனே. இல்லை அத்தை இப்போ தான் வரேன். ஐயோ சரி நீங்கள் வாங்க மாப்பிள்ளை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்துக்கிறாங்க. பிகாஸ் அங்கே சீட் இல்லை, அதனால் எழுந்துக்கிறாங்க. ஸோ ஜின்னு அத்தை அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல பிரச்சனை இல்லை அத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ உங்கள் அம்மா ஐயோ மாப்பிள்ளை அதெல்லாம் தப்பு, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, நான் அப்புறமா ஓயன் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க. இங்கே ஜின்னோட அம்மா அட உட்காருங்க அண்ணி சும்மா, அவன்லாம் அப்புறம் சாப்பிடுவான், அவன் ஒன்றும் செத்துற மாட்டான், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்கிறாங்க. இங்கே ஜின்னுக்கு கோவம் வருது, பட் நான் மனசை காட்டிக்கல, அப்படியே அமைதியாக இருக்கார். அவருமே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜின்னு வந்து என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு மனுஷன். பிகாஸ் நீங்கள் ஒரே ஆளாக சர்வ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இப்போ அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றதுக்காக நம்மளே எப்படி லேட்டாக தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு. நீங்கள் போக வர சொல்ல பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேசிக்கவே மாட்டேறீங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி அப்படியே கூச்சமாக இருக்குது பேசுறதுக்கு. அந்த மனுஷனுக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு போல். ஸோ அந்த மனுஷனை அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசவே மாட்டுறாரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே யார் என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு ஓடுறீங்க. லைக் எப்படி இருக்குன்னா சீனரி வந்து யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு அதை எடுக்க வரீங்களா, அந்த மனுஷனும் எடுக்க வராரு. 2 பேரும் அப்படியே டச்சிங் அப்படின்ற மாதிரி இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த டக்குன்னு கூச்சத்தில் தள்ளி போயிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடி போகும்போது பின்னாடி போகும்போது வழியில் வர்றது குறுக்க வர்றது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கலவரமாக இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே வந்து ஏதோ ஒன்று கொளுத்தி போட்ட நெருப்பில் குளிர்காயலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாளுங்க அந்த சீனரியை. நீங்கள் அந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறது. பிகாஸ் நீங்கள் ஒரு கியூட்டி பை கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி ஜல்லியாக பேசிட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக இருப்பீங்களா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஆக்வர்டாக ஷைனஸாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாளுங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அத்தவன் காதலை ரசிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் அதுங்களுக்கு. வேணும்ன்ட்டே மச்சான் அது மச்சான் இது அப்படி சொல்லிட்டு வேணும்ன்ட்டே பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும் அப்படி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அந்த சீன் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. பிகாஸ் நீங்கள் 2 பேர் தானே, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போகும்போது ஒயனே இன்னைக்கு உன் காட்டில் மழை தான் போ, ஐயோ ஒயனே இப்பயே கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போயிடலாண்டி, உன் அக்காவுக்கும் சேர்த்து உனக்கும் சேர்த்து அப்படி சொல்லிட்டு அவளுங்க அப்படியே ஒரு மாதிரி கலாச்சிட்டு உங்களோட இடுப்பு அப்படியே லைட்டாக கிள்ளி விட்டு போகிறாளுங்க. ஸோ நீங்கள் சும்மா போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சொல்லிட்டு ஷைனஸ் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே அந்த மனுஷன் கண்மணி சாப்பிடலாமா, நீ உட்காரு நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை பரவாயில்ல தான் நீங்கள் உட்காருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் உட்கார வைக்கிறீங்க. பட் அந்த மனுஷன் இல்லை நீ உட்காரு நான் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு 5 minutes ஆர்கியூ பண்ணி ஒரு வழியாக அந்த மனுஷன் சரி ஓகே நானே உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனுஷனுக்கு வந்து அப்படியே வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க எடுத்து. ஸோ இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கே தெரியாமல் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்காளுங்க என்னெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு. அந்த மனுஷனும் உங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டுறாரு. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. உங்களுக்குமே ஒரு மாதிரி ஷைனஸ் தாங்கலை. அந்த மனுஷனை பார்க்கவே மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பேசிட்டு போனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி வெக்கத்தில் அந்த மனுஷனை பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனுஷனுக்கு வந்து என்னென்ன வேணும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து சில டிஷ்ஷஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஆகாது. அந்த மனுஷனுக்கு அவருக்கு பிடிக்காது.
அது வந்து உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மனுஷனுக்கு பூண்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூண்டே இல்லாத குழம்பு அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற மோஸ்ட்லி ஐட்டம் எல்லாத்துலேயுமே பூண்டு போட்டு தானே இந்த இந்தியன் சமைக்கிறானுங்க. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே பூண்டு இருக்குது. பூண்டே இல்லாத ஐட்டம் பார்த்திங்கன்னா, இந்த கூட்டு அந்த மாதிரி சம்திங் ஒரு 2, 3 கூட்டு வந்து பூண்டு இல்லாமல் செஞ்சுருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர், தென் வந்து ஏதோ ஒரு குழம்பு இருக்காங்க. அது வந்து பூண்டு இல்லாமல் செஞ்சுருப்பாங்க போல். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி அது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைம் தான். பட் இருந்தாலும் இந்த நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சு சப்பாத்தி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸோடு தான் ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவருக்கு ஒயிட் ரைஸ் வைக்காமல் அவருக்கு வந்து கொஞ்சம் வெஜ் ரைஸு, அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி அந்த மாதிரி கொஞ்சம் மிக்சடாக பூண்டே இல்லாத ஒரு ஐட்டம்ஸை பொறுக்கி வைக்கிறீங்க. அந்த வெஜிடபிள் ரைஸில் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை தைரியமாக சர்வ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மனுஷன் பார்க்குறாரு, அவரோட இலைய பார்க்குறாரு, அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ நேரம் அவரும் தானே சர்வ் பண்ணார். ஸோ என்னென்ன இருக்குன்னு அவருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். அவர் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவும் கண்டுக்கல. அந்த மனுஷனுக்கு அப்படியே எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாக நிற்கிறீங்க. அந்த மனுஷன் உங்களே பார்த்துட்ருக்காரா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்னாச்சு, வேறு எதுவும் வேணுமா, சாப்பிட்டுங்க, ஏன் என்னைய பார்க்குறீங்க, இல்லை எனக்கு ஏன் ஒயிட் ரைஸ் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அது வந்து அது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ரோல் ஆகுது உங்கள் வாய், பதிலே வரல உங்களுக்கு. அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு புரிஞ்சிருச்சு. பிகாஸ் குழம்புல எல்லாத்துலேயும் பூண்டு இருக்குது. ஸோ அதனால தான் வைக்கலன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மனுஷன் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிருப்பார். ஸோ நீங்கள் அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்களுமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நின்றுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. பக்கத்துலேயே நின்று அந்த மனுஷனுக்கு என்ன வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாத்தையுமே பார்த்து பொறுக்கி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்த்து வந்துருப்பாளுங்க. பட் இதில் அந்தளவுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி அப்படியே சோகமாக கேமராவை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாளுங்க அங்கேயே. ஸோ ஒரு வழியாக ஜின்னு சாப்பிட்டு கையை கழுவிட்டார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா ஓகே சாப்பிட்லாம் சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் உங்கள் பிளேட்டில் பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. என்னடா காரணம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் பிடிக்காது ஓகேங்களா. ஸோ கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ கத்திரிக்காய் வந்து அவர் வைக்கவே இல்லை அந்த மனுஷன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எங்கே காணும் அது அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் உங்கள் அம்மாவாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் உங்களை தட்டில் கொட்டி சாப்பிடுன்னு சொல்லி கொம்பு வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காருவாங்க. இப்போ தான் அந்த கத்திரிக்காய் அதெல்லாமே காணும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது ஓகேங்களா. அந்த நெய், டால்டா அதெல்லாம் உங்களுக்கு அலர்ஜி. ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டு அதில் செஞ்ச அந்த கேசரி அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, நெய் டால்டா ஊற்றி செஞ்ச ஐட்டம்ஸ், அது எதையுமே காணும். இந்த வெஜிடபிள் ரைஸ்லையுமே அது ஊற்றிருப்பாங்க. ஸோ அதனால் அதையுமே வைக்கல அந்த மனுஷன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ரசம் மட்டும் அந்த மனுஷன் அப்படியே ஊற்றுறாரு. உங்களுக்கு சாம்பாரும் பிடிக்காது. என்ன எல்லாம் ஏன் டிஷ்ஷஸ் சொல்லிகிட்டு இருக்கேனோ. ஸோ அந்த மனுஷன் அப்படியே எல்லாமே சர்வ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த மனுஷன் சேரை போட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. லைக் வந்து உங்கள் பக்கத்து சேரில் உட்காந்துக்கிட்டார் ஓகேங்களா. நீங்களும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த மனுஷனுக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே நமக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா மாற்றி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவளுங்க அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டே இருக்காளுங்க, ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல அந்த மனுஷன் ஒயன் சொல்லுங்க அத்தான், சாப்பிடு நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ சாப்பிடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டாக உங்களோட ஷோல்டரை டேப் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் ஒயன் நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடின, எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்த, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்கு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே
எப்படி சொல்கிறேன்னா லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கீழெல்லாம் குனிஞ்சு சொல்லிட்டு இருக்காரு ஒரு மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு. உங்களுக்குமே அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த காம்ப்ளிமெண்ட் நமக்கு பிடிச்சவங்க வாயிலேருந்து வர்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அதுவும் உங்கள் லவ்வு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் பார்க்கணுமே அப்படியே வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களுமே அத்தான் நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸோ ஹேண்ட்ஸம் அப்படி சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்து ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷ் பண்ணிட்டு சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷனும் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. அவருக்குமே லைட்டாக வெக்கம்லாம் வருது போல். அவரோட காது இருக்கு இல்லையா, இயர் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுறாளுங்க, டி மச்சான் 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 கிடச்சிருச்சா கண்டென்ட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காளுங்க ஆர்வமாக. ஸோ அந்த மனுஷன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அயன். கேளுங்க அத்தான். இல்லை நான் நான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. நீங்கள் அத்தான் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் தப்பாலாம் எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கேன், அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து அப்படியே லைட்டாக சொல்ல வந்துட்டார். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒயன் நம்ம பார்த்து ஒரு 10-11 வருஷம் இருக்கும். நான் ஆக்சுவலாக உன்னை உண்மையாகவே மறந்துட்டேன். சின்ன வயசில் பார்த்தேன்னா அப்போ ரெட்டை ஜடை போட்டுட்டு குட்டை பாவாடை போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக குழந்த மாதிரி இருந்தேன். இப்போது கொஞ்சம் வளர்ந்துட்டேன். ஸோ அதனால தான் என்னால் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சொல்ல ஏதோ ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற போல் அண்ணியோட ஃப்ரெண்டாக இருப்பா அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் நீதான்ட்டு. கண்மணி அந்த வேர்டை என்னால் மறக்க முடியாது. ஸோ அதனால் கண்மணின்னு தெரிஞ்ச உடனே நம்ம எப்படிரா மறந்தோன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. பட் நீயும் என்ன எப்படி மறந்த அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதுவா, அது தெரியல அத்தான், அவ்வளோ பெரிய பையன் உங்களுக்கே மறந்து போயிடுச்சு, எனக்கு மட்டும் எப்படி மறக்காமல் இருக்கும்? நான் சின்ன பொண்ணு இல்லையா, நானுமே மறந்துட்டேன், அம்மா சொன்னோன்னா ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வாய்க்குசாமல் போய் அப்படியே அடித்து தள்ளுறீங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் லைட்டாக சிரிச்சிட்டு, ஓ அப்போது உண்மையாகவே மறந்துட்டியா ஏன்? சரி ஓகே, ஆனால் எப்படி எனக்கு பூண்டு பிடிக்காதுன்னு இன்னமும் ஞாபகம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கேட்குறாரு. நீங்கள் அப்போ தான் வந்து சாப்பாடு வாயில் வச்சுருந்துருப்பீங்க போல். உங்களுக்கு டக்குன்னு அப்படியே திடீர்னு கேட்கவும் புறக்க ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே இரும்புறீங்க. அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இரும்புறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே ஏய் ஓகே 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 ஃபைன் ஃபைன், இதுக்கு ஏன் எப்படி ஷாக் ஆகுற அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் தலையை தட்டி உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொடுப்பாட்றாரு. ஸோ நீங்களுமே அந்த தண்ணி அப்படியே பொறுமையாக குடிச்சிட்டு, அது இல்லை அத்தை சொன்னாங்களா ஞாபகம் வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து திக்கி திரண்டி சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே ஒயன், நான் எதுவும் கேட்கவே இல்லை இப்போது, ஓகே ஃபைன். ஒயன் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்னொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து அடுத்து என்ன வெடிகுண்டு அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு கேட்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு தண்ணி கொடுப்பாட்டினது அது எல்லாத்தையுமே அவளுங்க வினோதமாக பார்க்குறாளுங்க. நீங்கள் அப்படியே வந்து என்னது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடவே இல்லை, அந்த கை சாப்பாடுலேயே வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அந்த மனுஷன், வயன் உண்மையாகவே நான் உன்னை மறந்துட்டேன், நீ எப்படி இருப்பேன்னா எனக்கு தெரில, சின்ன வயசில் பார்த்ததா, ஸோ பெருசானா எப்படி இருப்பேன்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனால் கண்மணியை நான் இன்னும் மறக்கலை, கண்மணியை எப்படி மறக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி ஏதோ ஒரு உள்குத்து வச்சு அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் அந்த மனுஷனை பேன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன கண்மணியை மறக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறாரே அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடவே இல்லை, அந்த மனுஷனே பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ அந்த மனுஷன், சரி ஓகே ஓயன், நான் இருந்தால் நீ சாப்பிட மாட்டேன், இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் அண்ணாவை பார்க்க போகிறேன், நீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக நிதானமாக வா சரியா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்துலேருந்து அப்படியே உங்கள் கன்னத்தில் லைட்டாக டேப் பண்ணிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஏந்து போகிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க.
என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. நீங்களுமே அப்படி தான் ஷாக்காக தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த மனுஷனை. அவர் ஒரு 4, 5 ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு டக்குன்னு திரும்பியிருப்பார். ஒயன், நீ பாட்டு பாடினல்ல, அந்த பாட்டு நீ எதுக்கு பாடினன்னு தெரியல, ஆனால் நீ இன்னும் அதை மறக்கலைன்னு மட்டும் தெரியுது. கண்மணி பார்த்து இரு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே தலையை வந்து ரப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வியர்டாகுது அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையில். அப்படியே பேனு வாய் பிளந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சொல்லிட்டு போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன அடுத்த செகண்ட் குடுகுடுன்னு எல்லாம் ஓடி வந்துட்டாளுங்க உங்கள் பக்கத்தில். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஷாக்லேயே தான் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நினச்சி அப்படியே ஷாக்லேயே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏய் ஒயன் அடியே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளுங்க. டக்குன்னு நீங்கள் நான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சாரா, ஏய் என்னடே நடக்குது இங்கே, அந்த மனுஷனுக்கு பிடிக்கலன்னு நீ பூண்டை எடுக்கிறதும், அந்த மனுஷன் உனக்கு பிடிக்கலன்னு கத்திரிக்காவை எடுக்கிறதும், தண்ணி குடுப்பாட்டுறது என்னென்ன ஃப்ளாஷ்பேக்கு என்னடி நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு தெரில, எனக்கு போதும், நான் ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கையை கழுவிட்டீங்க. ஸோ அப்படியே கை கழுவிட்டு சரி ஓகே இங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நகர்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏய் நில்ல, என்னடி ஆச்சு ஒரு மாதிரி இருக்க, நீ இப்போது நார்மலாக இப்போ பார்த்தா நீ சந்தோஷமாக தானே இருக்கணும், நானாக இருந்தேன்னா எந்நேரம் ஜாலியாக தையா தக்கான்னு குதிப்பேன், நீ என்ன ஷாக்காகவே இருக்க. அம்மா அந்த மனுஷன் லாஸ்ட்டாக ஏதோ சொல்லிட்டு போனாரே, நீ இன்னும் அதை மறக்கலையான்னு. எதை மறக்கலையா, என்னது என்ன மேட்ரு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அது அக்கா கூப்பிட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடக்குன்னு அவளுங்க கையை உதறிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க அந்த இடத்த விட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ பெருசாக இருக்குடி, இவ எதையோ நம்மகிட்ட மறைக்கிறா, இது சரி வராது, அவர்கிட்ட என்ன வேணாலும் கேட்கணும் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்களாம் அந்த மண்டபத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட்ருக்கீங்க. அக்கா ரூமுக்கு இப்போ உங்களால் போக முடியாது, பிகாஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு அக்கா பார்த்திங்கன்னா மாமா கூட வந்து பேசிகிட்ருக்கா. ஸோ அக்கா ரூமுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அம்மா அப்பா எல்லாருமே பிஸி. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. ஸோ நீங்கள் எங்கே போகிறது தெரியாமல் இங்கேயும் அங்கே அங்கேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து தப்பிச்சா போதும், அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சால் என் மானத்தை தண்டவாளை ஏற்றிடுவாளுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதுங்க கண்ணுலேருந்து ஓடி ஒளிஞ்சிட்ருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வந்து இந்த மெஹந்தி அந்த செரிமனி முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அதோட டெக்கரேஷன்லாம் எடுத்துகிட்டு ரிசப்ஷனுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. அதாவது நாளைக்கு நைட்டு வந்து ரிசப்ஷன், மறாவது நாள் காலையில் கல்யாணம். ஸோ அதனால் ரிசப்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 8 o'clock அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ லன்ச் ஆரம்பிச்சிது. லஞ்சு வந்து இன்னமும் நீங்கள் அங்கதிக்கும் இங்கதிக்கும் அந்த குட்டி மண்டபம்லாம் ரொம்ப பெருசு தான். பட் ஆனால் அந்த மண்டபத்தில் ஒளியறதுக்கு என்ன இருக்கும், மண்டபம்னா 2 ரூமு, மிஞ்சி போனால் இந்த ஹாலு, அதை தாண்டி எங்கே ஒளிய முடியும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அங்கேத்துக்கும் இங்கேத்துக்கும் ஓடி சமையல் பண்ணுற இடம், அது பாத்ரூம் முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் ஓடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டயர்ட் ஆகிற மாதிரி தெரில, என்னதான்னு கண்டு பிடிக்கிறேன்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களை துரத்திட்டே இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊஞ்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து தப்பிச்சு லைக் மணமகனோட ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டீங்க ஓகேங்களா. மணமகனோட ரூம்குள்ளே போயிட்டீங்க. இப்போதைக்கு மாமா அந்த ரூமுக்கு வர போகிறது கிடையாது, பிகாஸ் மாமா தான் அக்கா கூட பிஸியாக இருக்கார் ஃப்யூச்சர் பிளானிங்கில். ஸோ இப்போதைக்கு அவர் வரமாட்டார். அதே மாதிரி மணமகன் ரூமுக்கும் யாரும் வரமாட்டாங்க. அதனால ஒரு தைரியத்தில் அங்கே இங்கேன்னு ஊஞ்சி இதுக்கு மேலே ஓட முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் மணமகன் ரூமுக்கு வந்து தாப்பால் போட்டிங்க, அவ்வளோதான், லாக்கப் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இவ எங்கே தான் போனா, சரி விடு எப்படியும் நாளைக்கு மாட்டாமலாம் போயிடுவா அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவங்களோட ரூமுக்கு போயிட்டாளுங்க ஓகேங்களா. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் வந்து எல்லாருக்குமே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம்.
ஸோ அதனால் அவளுங்களுமே வந்து ரூமுக்கு போயிட்டாளுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே உங்கள் அக்கா, உங்கள் மாமா அவங்களுமே ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு அவங்களுமே ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. உங்கள் அம்மா, அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயாச்சு. ஸோ நீங்கள் இப்போ டைம் பார்க்குறீங்க, பார்த்தா வந்து 9:00. ஸோ எப்படி நீங்கள் காது வச்சு வெளியே கேட்குறீங்க, ஏதாவது சத்தம் இருக்கா பார்த்தா அங்கே எந்த சத்தமும் கிடையாது. ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்குது. பாத்திரம் உருட்டுற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. லைக் வாஷிங் நடக்குது போல். ஸோ பாத்திர சத்தம் மட்டும்தான் கேட்குது. நீங்களுமே ஓகே சொல்லிட்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கலை. நீங்கள் வந்து இப்போ ஹோட்டலுக்கு போனால் அந்த ரூமில் தான் போயிட்டு மாட்டணும். அவளுங்கக்கிட்ட மாட்டினா நீங்கள் கண்டோம் தான், இன்றைக்கி உங்களை வச்சு செஞ்சுருவாளுங்க. ஸோ அதனால் சரி ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு நாள் இங்கேயே தங்கிக்கலாம், அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் இடுப்பில் தான் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வந்து அம்மா நான் இன்றைக்கி ஒரு நாள் மண்டபத்துலேயே இருக்கேன், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டீங்க நெட்டை. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பதிலுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பட் நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே நெட்டை ஆஃப் பண்ணி ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சுட்டிங்க. உங்கள் ஃபோனில் வந்து லோ பேட்ரி, ஸோ அதனால் ஓரமாக வச்சுட்டிங்க ஃபோனை. சரி ஓகே இன்றைக்கி இந்த மணமகன் ரூம் தான் நம்ம ரூமு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா மல்லாக்க போயிட்டு பெட்டில் படுத்தாச்சு. செம்ம டயர்டு உங்களுக்கு, விட்டால் தூங்கும். அப்படியே என்ன பண்ணுவீங்கன்னா தூங்குவீங்க போல், 10 நாள் தூங்குவீங்க போல், அந்த அளவுக்கு உங்களுக்கு டயர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு உங்கள் மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு மேட்ரு ஓடிட்டே இருக்குது. ஜின்னு அந்த சாப்பிட்ற இடத்துல பேசின விஷயந்தான் உங்கள் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கா. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளஷ்ஷிங்லாம் இருக்குது. ஐயோ நம்ம அத்தன் கூட பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஜர்க்கு வேறு. அந்த மேட்ரு என்னமோ அவருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஒரு பயத்துலேயுமே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டுமே கலந்த மிக்சடு எமோஷன் உங்களுக்கு. தலகாணியை பிடிச்சி அடி அடின்னு அடுக்கிறீங்க ஒரு பக்கம், திருப்பி அதே கட்டி பிடிச்சி அப்படியே முத்தாலாம் கொடுத்துட்ருக்கீங்க அந்த தலகாணிக்கு. நீங்கள் அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருந்திருக்கும். இப்போ 9, 10 அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த தலகாணி கூட தான் புலம்பிகிட்ருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கும் போல். ஸோ அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த தலகாணியை விட்டுட்டு என்ன கதவெல்லாம் திறக்குது, யாராவது இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பெட்லேருந்து அப்படியே முழுசாக எழுந்துக்கல, கொஞ்சமாக அப்படியே இந்த கையை ஊனி படுப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்க்குறீங்க. எட்டி பார்த்தா அந்த பாத்ரூம்லேருந்து ஜின்னு வெளியே வராரு. மனுஷன் வந்து குளிச்சுட்டு வெளியே வராரு போல். அவர் அப்படியே டவலு கட்டிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபோனில் யார் கூட பேசிகிட்டு இருக்காரு அந்த மனுஷன். அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த மனுஷனை தான் பார்க்குறீங்க. பேனு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவர் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்க்குறீங்களா. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வெறும் டவல் மட்டும் தான் வியர் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா குளிச்சுட்டு வராரு, வெட்டார் வேறு செம்மையாக. அப்படியே பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி அங்கே சும்மா ட்ராப்பாக வலிங்கிட்டுருக்கு. அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா காலில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே வராரு பாத்ரூம்குள்ளேருந்து. அவரும் உங்களை கவனிக்கலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே அவ்வளோதான் அந்த பெட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கையை வச்சு அப்படியே படுத்துட்டு தான் எக்கி பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பொசிஷன்லேயே அந்த மனுஷனை பேனு வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க. இந்நேரம் 4 ஈ 3 கொசு வாய்க்குள்ளே போயிருக்கும் போல், அந்த அளவுக்கு அப்படியே பேனு பார்க்குறீங்க அந்த மனுஷனை. ஸோ அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா ஃபோனில் யார்கிட்டயோ பார்த்திங்கன்னா பேபி நான் இன்றைக்கி வந்துடுவேன், நாளைக்கு வந்துடுவேன், அந்த மாதிரி வந்து ஏதோ பேபி ஹனி ஸ்வீட் ஹார்ட்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு காதில் விழுது. பட் இருந்தாலும் அவரோட பாடியை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் கண்ணு தெரியுமா சொல்லுங்கள். அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களை கவனிக்கவே இல்லை. அவர் நல்லா ஃபோனில் பேசிட்டு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வந்துட்டு லைக் வந்து அங்கே வந்து அந்த டேபிள் மாதிரி இருக்கும் போல் அந்த ரூமில். ஸோ அதில் என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காரு போல். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு டோர் மட்டும் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு டோரில் பார்த்திங்கன்னா மிரர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மிரர் இல்லாத லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அவர் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸை வந்துட்டு அப்படியே ஃபோனில் பேசிகிட்டே இருக்காரு. சடனாக பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் அந்த மிரர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அதில் உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அவருக்கு.
ஸோ ஒரு நிமிஷம் அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஃபோனில் பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து அப்படியே அமைதியாகிட்டு ட்ரெஸ்ஸுமே அவர் தேடலை. அப்படியே ஒரு ஷர்ட் மேலே கையை வச்சுட்டு அவர் அப்படியே அந்த மிரரை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களா நல்லா அவரோட பேக் வியூவை சும்மா அப்படியே வச்சு வாங்கி பார்த்துட்ருக்கீங்க, ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷனும் அப்படியே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. ஓஹோ, இவன் நம்மளை தான் சைட் அடிக்கிறாளா சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக அவரோட அப்படியே என்ன பண்ணுறாருன்னா ஸ்மிக் பண்ணிட்டு அந்த ஃபோனில் யாரோ லைனில் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து, பேபி நான் உனக்கு ஒரு 10 மினிட்ஸில் கால் பண்ணுறேன். இல்லை இல்லை 30 மினிட்ஸில் கால் பண்ணுறேன், ஓகேவா? பாய் பாய் பாய், லவ் யூ அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் அந்த மனுஷன் அப்படியே கட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் கட் பண்ணிவிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரரை பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து அவர் அப்படி டக்குன்னு கேட்டவுடனே உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறேன்னா நம்ம சுயநினைவுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு மண்டைக்குள்ளே. அச்சோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, வேகமாக அந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு சாரி அது நான் இங்கே யாரும் நான் நினச்சி வந்தேன், ஐம் ரியலி சாரி, நான் வரும்போது யாருமே இல்லை, சாரி அத்தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு என்ன பண்ணிப்பாருன்னா நீங்கள் வந்து பாதி வரைக்கும் டோர் கிட்டே போயிட்டீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு பாருங்க. நீங்கள் அப்படியே ரோல் ஆகிட்டு அந்த மனுஷன் செஸ்ட்லேயே வந்து டொம்முன்னு விழுறீங்க. அவர் உங்களை விட பார்த்தீங்கன்னா ஹைட் இல்லையா, ஹைட்டு தான். நீங்கள் வந்து கொஞ்சம் குள்ள கத்திரிக்காய் தான். பார்த்தீங்கன்னா அவரோட செஸ்ட்லேயே போயிட்டு டம்முன்னு விழுறீங்க. அவங்க நெத்தினால அவரோட செஸ்ட்லேயே போய் பொட்டுன்னு இடிக்குது. அவர் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தார். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா மனுஷன் நல்லா நனைஞ்சி தான் இருக்கார். அவரோட உடம்புல இருக்க ட்ராப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபேஸில் தான் அப்படியே வந்து அங்கங்கே வந்து ஒட்டிக்கிச்சு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணாந்து நகரவே இல்லை. அந்த மனுஷன் உங்களை டைட்டாக பிடிச்சிருக்காரு. இப்போ எல்லாம் டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காரு அவரோட கையை வச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. ஒன்றுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் இங்கே என்னடி பண்ணுற, அதுவும் ஒரு ஆம்பளை பையன் தனியாக இருக்க ரூம்குள்ளே இப்படி வந்து அவன் இவ்வளோ நேரம் சட்டையே நம்ம சுற்றிட்டு இருக்கான். இப்படி ஏதோ மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்க. அவன் உன்னை கவனிக்கிறது கூட தெரியாமல் உன் தாவணி விழுந்ததும் தெரியாமல் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. கீழே பார்த்தா உங்களோட அந்த லெஹங்கால தாவணி வரும் இல்லையா, அதை காணோம். நீங்கள் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க. லைக் நீங்கள் ஜின்னு பார்த்துட்ருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டில் விழுந்துட்டுருக்கும் போல். நீங்கள் வந்து காலேருந்து சுற்றிட்டே இருக்கீங்க இல்லையா, ஸோ அது கொஞ்சம் கலைஞ்சி போயிருந்து விழுந்திருக்கும் போல். நீங்கள் கவனிக்கவே இல்லை அதை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெஹங்காவோட டாப்பு தென் கீழே அந்த ஃப்ராக் அது மட்டும் தான் போட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஐயோ அத்தனை போகணும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை போட்டு அவரோட செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களோட ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. ஸோ நீங்கள் நான் போகணுன்னு தெரியாமல் வந்துட்டேன். அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை துரத்துனாங்களா, அவங்கக்கிட்ட இருந்து தெரியாமல் ஓடி வந்துட்டேன். இந்த ரூம்குள்ளே நான் வரும்போது யாருமே இல்லை. அதான் எங்கே இருக்கலாம்னு நினச்சேன். பட் நீங்கள் இருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஐம் சாரி. ஒரு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது தெரியாமல் தான் உங்களை அப்படி பார்த்துட்டேன். மன்னிச்சிருங்க அத்தான், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிட்டே சொல்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு சிரிப்பு தான் வருது உங்கள் நிலமையை பார்த்து. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டார் அந்த மனுஷன் டக்குன்னு. ஸோ நீங்கள் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பொறுமையாக கிளம்புறீங்க அந்த இடத்த விட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பாதி டோர் கிட்ட வந்திருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 ஸ்டெப் எடுத்தால் டோரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் மேல் தப்பாலும் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த மேல் தப்பாலாம் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த மனுஷன் டக்குன்னு வந்து உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டாரு. நீங்கள் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொறுமையாக டேர்ன் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மனுஷன் வந்து உங்களை கதவில் வச்சு நல்லா லாக் பண்ணிட்டாரு. ஏண்டி ஒரு இஷ்டத்துக்கு நீ வருவ, பார்க்கக்கூடாததெல்லாம் பார்ப்ப, பார்த்துட்டு கிளம்பி போயிடுவ. இங்கே என்ன ஃப்ரீ ஷோவாக காட்டுறேன், வந்து பார்த்துட்டு நீ பாட்டு போகிற அப்படின்ற மாதிரி மனுஷன் கேட்குறாரு. நீங்கள் அத்தான் நான் தான் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லிட்டேனே. சரி இப்போ என்ன பார்த்துட்டேன், அதுக்கு என்ன பண்ணணுன்றீங்க? பார்த்தல, அதுக்கு இப்போ ஷோ பார்த்தா என்ன பண்ணுவேன்?
என்ன பண்ணுவேன், டிக்கெட் எடுப்பேன், காசு கொடுப்பேன். அந்த மாதிரி இப்போ நீ பார்த்ததுக்கு கை மாற அதை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அவரோட ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறாரு பாருங்க. அந்த ஹேரில் இருக்க அந்த வாட்டர் எல்லாமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூஞ்சில் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ப்ளஷ் வேறு வருது உங்களுக்கு. பிகாஸ் இன்னமும் அந்த மனுஷன் ஷெல்ஃப்லெஸ்ஸாக தான் இருக்கார், இவ்வளோ க்ளோஸாக வேறு இருக்காரா. ஸோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் வேணா அப்புறமா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், பார்த்ததுக்கு சாரி, நான் கிளம்பணும், விடுறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை தள்ளுறீங்க. லைக் எப்படி தள்ளுறீங்கன்னா, ஒரே ஒரு விரல், இந்த ஆள்கட்டி விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அவரோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே அந்த மனுஷன் அப்படியே பின்னாடி தள்ளுறீங்க. அழகாக கீழே பார்த்துட்டு அப்படியே பவுட் பண்ணிட்டு அந்த மனுஷன் உங்களை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நான் உன்கிட்ட காசு கேட்டேனா, இது என்ன ஃபேஷன் ஷோவா காசு கொடுத்துட்டு போகிறதுக்கு, அப்போ என்ன தான் வேணும், என்னை எப்போ விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன், சரி நீ போகலாம், நீ மட்டும் பார்த்தல, அதே மாதிரி நானும் பார்க்குறேன், பார்த்ததுக்கப்புறம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து லைட்டாக அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸில் கை எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன், அது உங்கள் தப்பு தான், கதவு உங்களை யார் திறந்துக்க சொன்னது, இல்லை உள்ளே வந்தோன்னு தெரிஞ்சதில்ல, கத்த வேண்டியது தானே, நீங்களும் அப்படியே அமைதியாக தானே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துருச்சு, ஃபோனில் யார்கிட்டயோ பேசினார் இல்லையா. ஸோ பேபி ஸ்வீட்டார்ட் ஹனி அந்த மாதிரி யார்கிட்ட பேசுவோம், லவர்கிட்ட தானே. ஸோ உங்களுக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, இவருக்கு லவர் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த காண்டு வேறு சேர்த்து காட்டுறீங்க அவர் மேலே. நீங்கள் பாட்டு உங்கள் காதல், உங்களோட கடல் கடந்த காதலி கூட அப்படியே வந்து கடலை போட்டுட்டு வந்தீங்க, அதில் என்ன மறந்துருப்பீங்க. நான் தான் சின்ன பிள்ளை, ஏதோ ஒரு இதுவில் அப்படியே உட்காந்துட்டேன் பயத்தில். நீங்கள் பண்ணது கரெக்டா, நான் போகிறேன், உங்கள் மேலே தான் தப்பு, இதெல்லாம் எதுவும் காட்ட முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு திரும்புறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை பிடிச்சி திருப்பியும் திருப்புறாரு அவரை பார்த்தா மாதிரி. ஏய் என்ன ஓவராக பேசுகிற, யாருக்கு யார் காதலி, என்ன கடல் கடந்த காதலி அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சொன்னீங்க, ஆமாம் ஆமாம், நான் தான் பார்த்தேனே ஃபோனில், ஹனி எப்படி இருக்க பேபி, நான் வந்துடுறேன், ஐயோ ஸ்வீட்டாக மூஞ்சு நல்லா பேசுனீங்கள்தான், அதான் வெண்ண மாதிரி குழஞ்சி நான் தான் பார்த்தேனே, 30 மினிட்ஸில் கால் பண்ணிருக்கேன், 30 மினிட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் வாயெல்லாம் கோணிச்சிட்டு சொல்கிறீங்களா. அந்த மனுஷனுக்கு சிரிப்பு தான் வருது உங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அவர், ஆமாம் என்னோட பேபி நான் பேசினேன், உனக்கு என்னோட எரியுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப்பை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே அந்த மனுஷன் கிள்றாரு. சொன்னீங்க, என்ன கையை கண்ண இடத்துல இருக்காதீங்க, தள்ளி போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்போ நீ மட்டும் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எது வேணால் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் போய் கீழே பார்க்குறாரு. உங்கள் ஹேண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவரோட ஹிப்பில் தான் இருக்குது, நீங்களே இப்போ தான் கவனிக்கிறீங்க, உங்களே அறியாமல் உங்கள் கையை அவர் பாடியை தடவிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ மார்னிங்கிட்ட கை இது வேறு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்துட்டிங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக ஸ்மித் பண்ணிட்டு, ஆமாம் நான் யார்கிட்ட பேசினா உனக்கு ஏன்டி காண்டாவது, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிட்டு அந்த மனுஷன் அப்படியே கேட்குறாரு. அவரோட கை பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் பாடி பேக்கில் வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே அங்கங்கே அப்படியே டச் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நானா இல்லையே, நான் ஏன் உங்களை லவ் பண்ணோம், அதெல்லாம் கிடையாது, என்ன ஞாபகம் இல்லாதவருக்கு நான் ஏன் அவரை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட கையை தட்டி விட்றீங்க. ஸோ அந்த மனுஷன், யார் சொன்னா எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லைன்னு, ஞாபகம் இல்லாமல் தான் இலையில கத்திரிக்காய் வைக்காமல் விட்டேனா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கேட்குறாரு. நீங்கள் வந்து என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஓகே அவருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மேபி யதார்த்தமாக கூட அது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே காலி ஆகிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கிளியராக அந்த டைமில் யோசிக்கல நீங்கள். பட் இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு உண்மையாகவே அது அவர் வேணும்னே தான் பண்ணாரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைட்டாக இப்போ தான் தோணுது. நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற, ஆமாம் நான் ஒன்றா மறந்துட்டேன் தான், யார் இல்லைண்ணா, ஆனால் நான் உன்னை எப்படி மறந்தேன், என் கண்மணியை நான் மறக்கலை, கண்மணி எப்படி இருப்பான்றதை மட்டும்தான் மறந்தேன். சின்ன வயசு கண்மணி இன்னமும் என் கண்ணுக்குள்ளே இருக்கா. அவள் எந்த கலர் ரிப்பன் போடுவா,
என்ன கொலுசு போட்டா, என்ன பொட்டு வைப்பா, என்ன ட்ரெஸ் போடுவா, எல்லாமே எனக்கு இன்னமும் தெரியும். ஆனால் இப்போ வளர்ந்துருக்க இந்த கண்மணியை பற்றி தான் எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஓகே, டைம் இருக்குது, தெரிஞ்சுக்கிறேன் பொறுமையாக. அதுக்குன்னு என் கண்மணியை நான் மறந்துட்டேன்னு இல்லை. என் கண்மணிக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, அவளுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். சும்மா நடிக்காதடி, என்ன லவ் பண்ணுறதானே அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து அஸ்கியில் கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து ஆமாம், இல்லை என்ன நான் பண்ணல, அது எனக்கு உங்கள் ஞாபகமே இல்லை, நான் எங்கே பண்ணேன், போங்க நான்லாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவர் அப்படியே தள்ளுறீங்க. ஸோ அந்த மனுஷனுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு பேக் போயிட்டாரு. சரி ஓகே, நீ லவ் பண்ணல, கிளம்பு போ, டோர் திறந்து போமா அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் போகவே இல்லை, அந்த இடத்துல தான் நிற்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து ஷர்ட்டை மாட்டிட்டு பட்டன் இன்னும் போடலை. ஸோ அப்படியே பார்க்குறாரு, என்ன ஏன் போகல, எங்கேயா இருக்க, என்ன விஷயம், போக வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கேட்குறாரு. ஸோ நீங்கள் அது அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே வந்து ஒரு பட்டனாக போட்டுட்ருக்காரு. நீங்கள் டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி போட்டு கன்னத்துலேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, பார்த்ததுக்கு சரியாக போச்சாத்தான், சாரி அப்படி சொல்லிட்டு கடகடன்னு அந்த இடத்த விட்டு எடுத்தேன் மாறு ஓட்டோன்ற மாதிரி ஓடியே போட்டிங்க. அந்த மனுஷனா நீங்கள் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணோன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஷர்ட்டு 2 பட்டன் போட்டிருப்பாரு கீழே, அந்த பட்டனே கையை வச்சுட்டு அப்படியே பேன் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போயாச்சு கிளம்பி. அந்த மனுஷனா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிலே இருக்கார். டக்குன்னு அவரோட ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகுது. அவர் டக்குன்னு அப்படியே கான்சியஸ் வந்துட்டு லைட்டாக நீங்கள் கிஸ் பண்ண இடத்த அப்படியே வந்து கண்ணாடியில் பார்க்குறாரு. உங்களோட லிப்ஸ்டிக் அங்கே அப்படியே அச்சு பதிஞ்சிருக்கு போல். அந்த மனுஷன் அதை அப்படியே தொட்டு பார்த்து லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே என்ன பண்ணாரு, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே பேபி, அவங்க தான் ஃபோனு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே குடு குடு குடுன்னு உங்கள் ரூமுக்கு தான் ஓடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ஹோட்டல், அங்கே தான் குடுன்னு ஓடி போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அந்த மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடிட்டு இருக்காளுங்க, ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்காளுங்க போல். ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் வந்த உடனே அப்படியே ஷாக்கு, என்னடி அத்தான் கூட ஜல்சாவா அப்படின்ற மாதிரியா அப்படியே கேட்குறாளுங்க. பிகாஸ் நீங்கள் வந்திருக்க கோல் அப்படி இருக்குன்னா உங்களோட அப்பர் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி நனைஞ்ச மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ உங்கள் லிப்ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் கிஸ் பண்ணிங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் கலைஞ்சிடுச்சு லைட்டாக. ஸோ அது ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிறதுனால அவளுங்க அப்படி கேட்டுகிட்டே நக்கலாக சிரிக்கிறாளுங்க. நீங்கள் ஹேய் சும்மா இருங்கடி அப்படி சொல்லிட்டு போய் கவுந்துட்டீங்க பெட்டில். அவ்வளோதான், பெட்ஷீட்டை போட்டு தலைங்கணியை போய் கம்பல் எதையும் கழுவிட்டல, அப்படியே கவுந்தாச்சு நீங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ நடந்துருக்குடி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளுங்க அப்படியே சிரிச்சுட்டு அவளுங்குமே தூங்க போயிட்டாளுங்க. ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கான வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்களும் சின்னம் போகும்போதும் வரும்போதும் அப்படியே பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா முழு நேரமும் அந்த ஃபோனே தான் பேசுகிறாரு. உங்களுக்கு லைட்டாக காண்டு ஆகுது, யாருட்டா அப்படின்ற மாதிரி. பட் அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேசினாலும் உங்களை பார்த்து அப்பப்போ சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு அப்படியே கண் அடிக்கிறது, அப்படி போக வர சொல்ல அப்படியே உங்களோட இடுப்பை வருடுறது, அப்படியே உங்களை கிள்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படி தான், சும்மா கிடையாது, நம்மளும் டஃப்பு கொடுப்போண்டா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரை இடிக்கிறது, வேணுன்ட்டே போயிட்டு அவர் இருக்க இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடத்து நீ நடத்து அப்படின்ற மாதிரி அவளுங்க எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்காளுங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அத்தான் உங்கள் பெரிய அத்தான் சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே அந்த மனுஷனும் பார்த்திங்கன்னா கேமரா வச்சு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா திரும்பி அவரோட ஃபோன் அடிக்குது, மறுபடியும் பேபி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் பக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வருது பாருங்கள் கோவம், டக்குன்னு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போடு, இந்தாங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு காலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி
இந்த கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு, பேபி நான் இப்போ வேலையாக இருக்கேன், அப்புறமா பண்ணுறேன், லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபோனை கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, எவடா அது அப்படின்ற மாதிரி. கேட்கலாமா வேணாமா, கேட்டால் தப்பாயிடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன்ட்ட நீங்கள் கேட்டுருவோம், கேட்டால் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, அடிக்கடி ஒருத்தி உங்களுக்கு கால் பண்ணுறாளே பேபி, என் சக்காலத்தி, யார் அவ? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? லவ் பண்ணுறீங்களா? சொல்லுங்க அத்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அந்த மனுஷன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் எதுவுமே பதிலே சொல்லலை, அந்த இடத்த விட்டு நவுந்துட்டார் அந்த மனுஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இதெல்லாம் இங்கே கேட்டிருப்பாளுங்க. அவளுங்க அப்படியே உங்ககிட்ட வந்து, ஓயன் அல்லாத விடுவோயன், என்ன பண்ணுறது, வெளியூர் பையன் இல்லை, அப்படி தான் இருப்பான், விடு, கல்யாணம் வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு கம்முன்னு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கடுப்பில் தான் இருக்கீங்க, இன்னும் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் கானில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்படியே கத்தி விட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து கிளம்பியிருப்பீங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ரிசப்ஷன் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃபோட்டோக்காக எல்லாருமே போய் நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜின்னு நிற்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜின்னு நிற்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த மனுஷன் பக்கத்தில் நிற்கிறதே, பிகாஸ் அந்த பொண்ணை பற்றி கேட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரே சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காண்டு. ஸோ இங்கே ஃபோட்டோகிராஃபரா இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறதுனால 2-3 கிளிக்கே எடுக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி மாற்றி மாற்றி நிற்க வைக்கிறாரு. அந்த மனுஷன் உங்களையே தான் பார்க்குறாரு, நீங்கள் ஆனால் அவரை கண்டுக்கவே இல்லை, அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபர், மா கொஞ்சம் சிரியம்மா, பல் இருக்குல்ல, பொக்கையா நீ சரி அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டார் வேறு. நீங்களா யோ வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அக்காவே என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஜின்னுதான் அவங்க காதுகிட்ட வந்து, ஓய் கண்மணி, அவள் ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அது என் ஃப்ரெண்டு, என்றைக்குமே நீ தாண்டி என் கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்டாட்டி, கவலைப்படாத, ரொம்ப பொசஸ் ஆகாத, பொசஸ் ஆகும்போது அழகாக இருக்க, அப்புறம் எடுத்துகிட்டு போய் கிஸ் அடிச்சிருவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே நவுந்துட்டார். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ என்ன சொன்னா இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேன் பார்த்துட்ருக்கீங்க. லைட்டாக உங்களுக்கு அப்படியே பொண்டாட்டின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி ப்ளஷ்ஷெல்லாம் ஆகுதா, உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸ்மைல் பண்ணுறீங்களா? கரெக்டாக அந்த ஃபோட்டோகிராஃபரும் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருப்பார். அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபர், அப்பா செம்ம ஃபோட்டோ போங்க, எடுத்ததுலேயே இந்த ஃபோட்டோ தாங்க செம்மையாக இருக்குது, கல்யாண ஜோடியோட இந்த ஜோடி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வேறு கமெண்ட் வேறு அடிக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. பிகாஸ் யாருக்கும் எதுவுமே வந்து பெருசாக தெரியல, அத்தை பொண்ணு தானே, எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அது பெருசாக தெரியல. ஸோ எல்லாருமே அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க. உங்கள் அக்காவுக்குமே ஹாப்பி தான், அவள் வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வந்து அவளுக்கும் கொஞ்சம் துணையாக இருக்கும்ல. உங்கள் அம்மாவும் அவங்க ஜின்னோட அம்மாவும் பேசிக்கிறாங்க, என்ன அண்ணி பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா இந்த கல்யாணத்தோடையே அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மா கேட்குறாங்க. இங்கே உங்கள் அம்மா, அதுக்கு என்ன, கல்யாணம் பண்ணிடலாம், ஆனால் தாலிலாம் வாங்கணும், கொஞ்சம் டைம் ஆகும் அண்ணி, அடுத்த முகூர்த்தத்துலேயே நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது, என்னடி கண்மணி அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அத்தை சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புடா அப்படின்ற மாதிரி எஸ்கேப்பு. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே உங்கள் அம்மா, என்ன மாப்பிள்ள லவ்ஸா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவுமே அவரை பார்த்து கேட்க அவருக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துருச்சு. ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவருமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட், நீங்கள் போனதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த மனுஷன் போயிட்டார். ஸோ இங்கே 2 பேரோட அம்மா பேரண்ட்ஸ் எல்லாமே அப்படியே சிரிச்சிக்கிறாங்க. பிகாஸ் வந்ததுலேருந்து நடக்கிற எல்லா குத்தம் அவங்களும் பார்த்துருந்துருப்பாங்க. நீங்களும் சின்னும் வந்து அந்த பாட்டு பாடினது எல்லாமே பார்த்துருப்பாங்களா. ஸோ அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான், பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணி வச்சுருவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் வேறு வெக்கப்பட்டு போனது ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து குடும்பம் பிளானிங் பண்ணிட்டாங்க. அக்கா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் உங்களுக்குமே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே குழு குழு குழுன்னு சிரிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்து நீங்கள் இருக்க அந்த பிளேஸ்க்கு வந்துட்டார். பட் நீங்கள் வந்து மண்டபத்துக்கு வெளியே நின்று பேசிகிட்ருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.
அந்த மனுஷன் அந்த இடத்துக்கு வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏ மச்சான் உன் ஆத்துக்கார் வந்துட்டாரு, நிலா வேற முழுசாக இருக்குது, இன்றைக்கி உனக்கு தேன் நிலவு தான், நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க எல்லாருமே அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப்பு. நீங்கள் ஏய் நில்லுங்கடி அடியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பிடிக்கிறீங்க எல்லாரையும். அவளுங்க ஓடியே போட்டாளுங்க. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக வந்து, ஓய் என்ன என் கூட தனியாலாம் பேச மாட்டியா என்ன அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே கிட்ட வராரு. நீங்கள் பேக் வழி அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அது மாதிரி டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து உங்களோட இடுப்பில் அவர் கையை வச்சு அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வந்து சப்போர்ட்காக அவரோட ஷோல்டரில் வந்து வச்சிட்டிங்க. என்னடி அதான் சொல்லிட்டல்ல எனக்கு லவ்வர்லாம் இல்லைன்னு, அப்புறம் என்ன எதுக்கு ஓடிட்டே இருக்கேன் என்னை பார்த்து, என்னை லவ் பண்ணுறதானே பயலுக்கு சொல்லு அப்படின்னு மாதிரி அந்த மனுஷன் கேட்குறாரு. நீங்கள் இது யார் சொல்ல நான் லவ் பண்ணுறேன்னு, அதெல்லாம் இல்லையே, அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க. இங்கே பரவாயன் தயவு செஞ்சு ஐ லவ் யூ மட்டும் சொல்லாதடி. அந்த மனுஷன்லாம் லவ்னு கேட்குறாருன்னா அவரும் லவ் பண்ணுறாருன்னா அவரே ஃபஸ்ட்டு சொல்லட்டும். நீ மட்டும் வளராத. எப்பவும் பொண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னால் இந்த பசங்க இலக்காரமாக தான் பார்ப்பாங்க, சொல்லவே சொல்லாத அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன், என்னடி ஈகோவா, என்கிட்ட ஈகோ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் அதனாலே என்ன ஈகோ அப்போலாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள் நீங்கள் பேபிலாம் பேசுகிறீங்க, நான் எப்படி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டில் நம்புறது? ஹே பேபி சொன்னால் கேர்ள் ஃப்ரெண்டா, அது லூஸு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அப்படியே வந்து அவரோட ஃபோனில் அந்த காலுக்கு வந்து ஒரு டிபி ஏதோ வச்சுருப்பார் போல். ஸோ அதை எடுத்து காட்டுறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி பிக் வந்து அதில் இருக்குது. அதுக்கு வந்து அவரோட கொலீக் போல் யாரோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல் இருக்குது, அவரோட ஃபேமிலி பிக் அதில் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா இருக்கா, 6 இயர்ஸில் ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேர் ஷைலு, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. இவளுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். எங்கிட்ட அடிக்கடி பேசிகிட்ருக்கா. சென்னை வர சொல்ல அவளையும் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன். பட் பாவம் குழந்தைக்கு ஸ்கூல், அதான் கூப்பிட்டு வர முடியல. அதனால தான் அவள் ஃபோன் பண்ணி என்கிட்ட டெய்லி பேசுகிறாள். என்கிட்ட பேசலைன்னா அவள் தூங்க மாட்டாள். அதான் நானும் அவளை எப்பவும் பேபி, ஹனி, ஸ்வீட்டார்ட், லவ் யூலாம் சொல்லுவேன். அதெல்லாம் வழக்கம். நம்பலையா வேணா கால் பண்ணவா அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் டயல் பண்ணுறாரு. நீங்கள் இல்லைண்ணா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு அவரை நம்புறீங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ரெண்டோட குழந்தை தான், அந்த பொண்ணுக்கிட்ட தான் அவர் அப்படி பேசியிருப்பார். ஸோ நீங்களுமே சரி நான் நம்புகிறேன், ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோன் அப்படியே வந்து கீழே அவரோட கை அப்படியே கீழே இறக்கிட்டீங்க. ஸோ அந்த மனுஷனும் ஃபோனை பாக்கெட்டில் போட்டு, சரி ஓகே இப்போ சொல்லு லவ் பண்ணுறதானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன இது அப்போ பார் லவ் பண்ணுறேன்னு என்னையும் கேட்குறீங்க. என்ன நான் மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணலையா? ஏன் நீங்கள் மட்டும் ஐ லவ் சொல்ல மாட்டீங்களோ, நான் தான் சொல்லணுமோ என்ன? நீங்கள் பாருங்கள், லவ்வில் பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் லவ் சொல்லணும், யார் வேணாலும் லாஸ்ட் லவ் சொல்லலாம், 2 பேரும் கூட தான் சொல்லலாம். ஏன் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அந்த மனுஷன், ஏன் என் பொண்டாட்டி சொல்ல மாட்டாரா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு உள்ளே அப்படியே பட்டாம்பூச்சா பறக்குது. நீங்கள் அது வந்து, ஓய் நான் தான் உன்னை மூச்சுக்கு முன்னாடி தடவை பொண்டாட்டி சொல்கிறேன், இதுக்கப்புறம் எப்படி ஐ லவ் யூ சொல்ல முடியும்? சொல்ல ஐ லவ் யூ பெருசா இல்லை இந்த வார்த்தை பெருசா? உனக்கு எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஐ லவ் யூ வேணுமா இல்லை பொண்டாட்டி வேணுமா அப்படின்ன மாதிரி அந்த மனுஷன் அப்படியே உங்கள் காது பக்கத்தில் வந்து முடி வந்திருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே உங்கள் காதில் சொருகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரோட கண்ணையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து அது போடி உன்ட்ட ஐ லவ் யூ எதிர்பார்த்து எனக்கு 10 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், இன்னுமா ஐ லவ் யூ சொன்ன பாடக்கானும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ நீங்கள் டக்குன்னு அதான் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவருக்கு டக்குன்னு நீங்கள் வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான், இந்த மனுஷன் ஃப்ரீஸ் ஆகிட்டார் ஒரு செகண்டு. அவ்வளோதான், குடுகுடுன்னு நீங்கள் வந்து அவர் ஃப்ரீஸ் ஆன அந்த செகண்டில் அந்த இடத்த விட்டு எஸ்கேப்பு. வெக்கம் வந்துடுச்சு உங்களுக்கு, தாங்க முடியல. நீங்கள் குடுகுடுன்னு ஓடிட்டு
போயிட்டீங்க உங்களோட பிளேஸுக்கு, லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு. இங்கே அவங்க எல்லாருமே சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கடகடன்னு போய் அந்த சேருக்கு நடுவில் போய் டமால்னு வந்து ஒரே பொத்துன்னு வந்து உட்காந்துட்டீங்க. அவ்வளோ மூச்சு வாங்குது உங்களுக்கு. இங்கே ஜின்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார் அந்த மனுஷன். வழக்கம் போல் அந்த பாப்பா கால் பண்ணுறா. டக்குன்னு அவர் கான்ஷியஸ் வந்துட்டு, அட கடவுளே இவளை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ப்ளஷ் ஆகுறாரு. அப்படியே ஃபோன் எடுத்து அந்த பாப்பாக்கிட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே அவரை கிஸ் பண்ணது, ஐ லவ் யூ சொன்னது, அப்புறம் பொண்டாட்டி சொன்னது, அதெல்லாம் நினச்சி அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுது உங்களுக்கு. ஸோ இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மேட்ரையுமே எல்லாமே வந்து பார்த்துட்டாளுங்க போல். ஸோ அப்படியே ஓட்டுறாளுங்க. ஐ லவ் யூடா அத்தா, ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளஷிங் தாங்கலை. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் ஓட்டாதீங்க நீ. ஆஹா ஏ ஒயன் பார்ட்டிடி பார்ட்டி ஒரு வழியாக நம்ம செட்டிலையே வேஸ்ட்டாக இருந்தவன் இன்றைக்கி கமிட்டட் ஆகிட்டா. பார்ட்டி மச்சான் பார்ட்டி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ட்டி வேணும்னு உங்களை ரொம்பவே கடுப்பேற்றுறாளுங்க. நீங்களும் சரி வாங்கடி போய் தொலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நைட் வந்து வெளியே போய்ட்டு கொஞ்சம் பார்ட்டி பண்ணுறீங்க. லைக் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சாப்பிட்டு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் தட் பண்ணிங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம். ஸோ மார்னிங் கல்யாணன்றதுனால நீங்கள் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு வந்துட்டு எல்லாருமே தூங்கியாச்சு. ஸோ இப்போ மார்னிங் ஒரு 4 o'clock இருக்கும், 5:30 வந்து முகூர்த்தம். ஸோ 4 o'clock எழுந்து அறக்க பறக்க சும்மா புட்டெல்லாம் கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இங்கே கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. பொண்ணு பையன் எல்லாருமே வந்தாச்சு, செம்ம ஹாப்பி எல்லாருமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணிட்டுருக்கீங்க. ஐயர் வந்து தாலி தட்டு உங்ககிட்ட கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அர்ச்சதை தட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருமே அர்ச்சதெல்லாம் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வேலையை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜின்னு பார்த்திங்கன்னா மண்டபத்தில் தான் இருக்கார். அந்த மனுஷன் வந்து எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு உங்களை தான் முக்கால்வாசி அந்த மனுஷன் ஷூட் பண்ணுவார் போல். இன்றைக்கி நீங்கள் சாரியில் வேறு இருக்கீங்களா, அப்படியே அந்த மனுஷன் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. கேமரா ஒரு சைடு ஃபோக்கஸு, அவர் ஒரு சைடு ஃபோக்கஸு, அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஜாரா, ஆஹா ஒயனத்தான் பார்த்தது போதும், இங்கே கல்யாணத்தை வீடியோ எடுங்க அத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே கலாய்க்கிறா. ஜின்னும் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வந்து கல்யாணத்தை வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக நீங்கள் தட்டில் அரைச்சதெல்லாம் கொடுத்துட்டு ஐயர்கிட்ட ரிட்டன் பேக் தட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவன் உங்களை பிடிச்சி ஜின்னு பக்கம் தள்ளி விட்டுட்டா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜின் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே ஜாலியாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களுமே உங்களுக்கு தாங்க முடியல வைக்கும். நைட்டு கிஸ் வேறு பண்ணிட்டீங்களா, முடியல உங்களால், அப்படியே ஒரு மாதிரி கிளுன்னு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே கல்யாணத்தை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஐயர் ஒரு வழியாக கெட்டி மேளம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே உங்கள் அக்காவுக்கு தாலி கட்டுறாங்க. ஸோ அந்த மனுஷன் ஓய் நம்மளும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு கேட்டுட்ருக்காரு. கூட்டன்றதுனா யாருக்கும் தெரியாது இல்லையா. நீங்கள் வேறு உங்கள் சாரியை போட்டு அவர் கை தெரிஞ்சிட போதுன்னு மறைச்சிருட்டீங்க வேறு. நீங்கள் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம், இப்போ அக்காவுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் ஓய் நான் என்ன எதையும் மறக்கலடி, அந்த அளவுக்கு இந்த கிஸ்ஸு ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக அவங்க இடுப்பு அப்படியே கிள்ளிட்டு கை எடுக்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே என்னது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே உங்கள் போட்ட மேக்கப்பை விட பார்த்திங்கன்னா பிங்கிஷ் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் நோட் பண்ணிட்டாங்க ஜின்னு வந்து உங்கள் ஹிப்புலேருந்து கையெடுத்ததை. ஸோ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ஓகே பிள்ளைங்க லவ் பண்ணுது, கல்யாணம் கன்ஃபார்மு, அடுத்த கெட்டி மேலே கேட்க போகுதுன்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் அக்காவுக்கு ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சு அதுக்கிட்டமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கா எல்லாக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு மாதிரி இப்போ அழுகாட்சி சீனாக இருக்குது. உங்கள் அக்கா தான் அழுகுறா, அத்தை யாருமே அழுவலை. பிகாஸ் போகிறது அத்தை வீடு தானே, தோருக்கு பெங்களூரு 3 மணி நேரம் ட்ராவல் தான், கிட்டுன்னு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி யாருக்குமே பெருசாக எந்த வருத்தமும் இல்லை. உங்கள் அக்காவுக்கு வந்து உங்களை பிரிஞ்சு போகிறா, அதுதான் அவளால் தாங்க முடியல.
ஐயோ! இத்தனை வருஷம் ஒரு 28 வருஷமாக ஒன்றா இருந்த 2 பேர் பிரிஞ்சு போகிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அவளுக்கு முடியல. என்னதான் அத்தான் வீடாக இருந்தாலும் உங்கள மாதிரி வராதுலங்க. அழுக 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 அழுக. நீங்களா? அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன். கவலைப்படாத, நான் பெங்களூர்லேயே வேலை கூட தேடிட்டு வந்துடுறேன். சரியா? நீ கவலையே படாதக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் ஐயோ எம்மாடி நீ அழாதம்மா, உனக்கு என்ன உன் தங்கச்சி அங்கே வரணும் தானே, கவலைப்படாத, அடுத்த மாதமே இன்னொரு கெட்டி மேளத்தை வச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒரு கோரஸாக பாடுறாங்களா. இங்கே ஜின்னுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களா டக்குன்னு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அடியே திருட்டி, எனக்கு எல்லாம் தெரியும்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா டக்குன்னு உங்கள் தலையிலேயே ஒரே அடி அடிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காளுங்க. உங்கள் அக்காவுக்குமே புரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே லைட்டாக அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு ஜின்னை தான் பார்க்குறீங்க. அந்த மனுஷனுக்கு வெக்கம் தாளலை. அப்படியே போயிட்டு அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அவங்க அப்பாவா, டேய் அவதாண்டா வைக்கப்படணும் பா, சும்மா இருங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. இங்கே ஒரு வழியாக உங்கள் அக்காவும் உங்கள் அத்தானும் வந்து இப்போ பெங்களூருக்கு தானே போகணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின், அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி பிளானிங். ஸோ எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போயாச்சு. ஸோ இப்போது ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுது. மறுபடியும் உங்கள் அக்கா அழுகாச்சிலாம் இல்லை, இந்த தடவை வந்து பிளானிங் என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும், நெக்ஸ்ட்டு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஸோ இந்த ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம், நம்ம பெங்களூரில் எந்த இடம்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம், அது இது சொல்லிட்டு அவள் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கா. எல்லாருமே ஒரு மாதிரி சிரித்து பார்த்துட்ருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பி ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ ட்ரெயின் இப்போ கிளம்ப போகுது. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஜின்னை ஒரு தடவை பார்க்குறீங்க. அந்த மனுஷனும் உங்களை பார்த்து லைட்டாக உங்களோட சீக்ஸில் மட்டும் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் அம்மா அப்பாலாம் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அவங்களாம் வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ பண்ணிட்டு ஒழிங்க அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பிட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணுறது முடிவாயிடுச்சு. ஸோ இனிமேல் என்ன பண்ணான்னு அதனால் அவங்க அப்படியே திரும்பிக்கிட்டாங்க. ஸோ இங்கே அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கன்னத்தில் லைட்டாக பண்ணாட்டி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நெக்ஸ்ட் மந்த்தே கல்யாணமா, எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் ஓகே பாய்டா புருஷா அப்படின்ட்டு அவரோட காதுக்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அவரோட நெத்தி இருக்கும்ல சைடில் அந்த மூளை இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. கண்ணுக்கும் நெத்திக்கும் நடுவில் அங்கே வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ட்ரெயினுமே மூவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எல்லாமே பாய் சொல்லிட்டு ஒரு வழியாக நீங்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுமே வந்திருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ எல்லாருமே ஆர்வமாக ஏய் உன் அத்தான் இதை கொடுத்தாண்டி, படி 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 அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாளுங்க. ஸோ நீங்களுமே அந்த லெட்டர் பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்ன லெட்டர் சொல்லிட்டு. பிகாஸ் லெட்டர் வந்து ரொம்பவே பழசு, பழைய காலத்து லெட்ரு, ஸ்டாம்பெல்லாம் அடித்து ஒட்டி டேட்டெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்ரு போல அது, அந்த லெட்ரு தான் அது. ஸோ அவளுமே வினோதமாக பார்க்குறாளுங்க, என்ன 10 வருஷம் முன்னாடி இருக்குது அப்படின்ட்டு. இது மெமரிடி, அதான் கொடுத்துட்டு போகிறாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே சொல்கிறீங்களா, என்ன மெமரியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க. அதில் பார்த்தா நம்ம ஜின்னு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சின்ன வயசுலேயே உங்களை வந்து அவர் லவ் பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ அவர் வந்து பெங்களூர் போகணும்னு வீட்டில் முடிவான உடனே உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காருனா அந்த லெட்டரில் வந்து உங்களை எவ்வளோ பிடிக்கும், என்னன்னா உங்கள் கூட வாழணும், இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரப்போசல் எழுதி வச்சுருக்காரு அந்த மனுஷன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்புடன் அத்தான், இப்படிக்கு அன்புடன் அத்தான்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டுட்டு அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை வந்து பேக் பண்ணி வச்சுருந்துருக்காரு உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி அந்த மனுஷனால் அது உங்ககிட்ட கொடுக்க முடியல. ஸோ எப்படியோ கல்யாணத்துக்கு வந்தால் கண்மணியை பார்ப்போன்னு அவருக்கு தெரிஞ்சு பிளான் போட்டு தான் மனுஷன் வந்திருக்காரு போல். ஸோ இப்போ அந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கிற கவிதையெல்லாம் படிச்சுட்டு ஐயோம்மா தாங்கலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காளுங்க. அந்த வயசுலேயே மனுஷன் அப்படி, இந்த வயசில் எப்படி அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாளுங்க லைட்டாக. ஸோ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ட்ராயர்லேருந்து ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ இதை படித்தா என்னடி சொல்லுவ அப்படின்ற மாதிரி. அது பார்த்திங்கன்னா அதுவுமே பழங்காலத்து லெட்ரு,
10 இயர்ஸ் முன்னாடி நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை அப்பயே காதலிச்சிங்க நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ நீங்களுமே அவர் போகிறாரு நம்ம அவருக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லெட்டரை வந்து எழுதியிருக்கீங்க. அதில் எழுதிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாலர் மாதிரி சம்திங் வந்து அதுக்குள்ளே வந்து செயின் மாதிரி வச்சுருக்கீங்க அந்த லெட்டருக்குள்ளே. இதை அவகிட்ட கொடுக்கவே முடியலடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறீங்க. அவளுங்க அந்த லெட்டரில் என்ன இருக்குது படிக்கணும் அப்படி சொல்லிட்டு வாங்குறாளுங்க ஆர்வமாக. நீங்கள் கூடாது கூடாது அதெல்லாம் தவறான செயல் அப்படி சொல்லிட்டு பிடிங்க வச்சிட்டிங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் எல்லாமே பாஸ் ஆகுது. நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவை பார்க்கறதுக்காக பெங்களூர் போயிருப்பீங்க. ஒர்க் விஷயமா போயிருப்பீங்க ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் தான் பெங்களூர்லேயே வேலைக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டீங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் மாதிரி ஏதோ இன்டர்வியூக்கெலாம் அங்கே வந்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் உங்கள் அக்காவை பார்க்க வந்திருப்பீங்க. உங்கள் அக்காவுமே மறுவீட்டுக்கெலாம் வந்திருப்பா. ஸோ ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நடுவில் ஆடி மாதம் வந்திருக்கும் போல். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக இப்போ கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணம். ஸோ இங்கே உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணால் அதே மண்டபத்தில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஏன்னா மெமரிஸ் இல்லையா. ஸோ சேர்த்து வைக்கிறீங்க. ஸோ அதே மண்டபத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ரொம்பவே அழகாக கிராண்டாக நடக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக பார்ட்டி பண்ணுறாளுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் இப்போ வந்து ஐயர் மந்திரம் ஓதிட்டுருக்காரு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு வழியாக நீங்களுமே வந்துட்டீங்க. செம்ம அழகாக கார்ஜியஸான ஒரு saree அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. ஸோ இங்கே ஒரு வழியாக முகூர்த்த நேரமும் வந்துருச்சு. ஸோ ஐயரு கெட்டிமலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கொடுத்துட்டாரு. அந்த மனுஷன் எப்போடா தாலி வரும்னு இருந்திருப்பார் போல். டக்குன்னு அந்த தாலி வந்த உடனே அப்படியே வேகமாக தாலி உங்கள் கழுத்தில் கட்டிட்டு பொண்டாட்டி இன்னிலேருந்து நீ அஃபிஷியலாக பொண்டாட்டிடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு தட்டுறீங்க. பிகாஸ் எல்லோரும் இருக்காங்க இல்லையா. ஸோ கல்யாணத்தில் இருக்க எல்லாருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வழியாக இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சு லைக் வந்து இப்போ எல்லாக்கிட்டே நீங்கள் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சாரா குடுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களோட லாக்கரில் நீங்கள் ஒளிச்சு வச்சுருந்த அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து நீட்டி போட்டா நீங்களா அதில் போட்டு அடிக்கிறீங்க. ஏன்டி இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரகசியமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிங்க போல். அவள் எல்லாத்தையும் சொதப்பிட்டா. ஹிஹிஹி அதுக்கு தானடி நண்பர்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இழிச்சிட்டே சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்படி என்ன தான் இருக்குது படிடா ஜின்னு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜின்னுமே பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் இருக்குது. ஸோ அந்த மனுஷனும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த டாலரை பார்த்து அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலாக சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அறியாத பருவம் தெரியாத காதல்ன்றத மாதிரி நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அடிக்கடி விளையாடி இருப்பீங்க போல். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜின்னை வந்து தெரியாமல் கிஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த மனுஷனும் பார்த்திங்கன்னா உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். பட் அப்போ அது வந்து காதல் அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று அரையங்குறையமாக கற்றுக்கிட்டு போய் 2 பேரும் முத்தம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து உங்கள் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அதை தான் அந்த மனுஷன் அப்பத்துலேருந்து நான் இன்னும் மறக்கலடி, அதை விட இது அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களை டீஸ் பண்ணியிருப்பார். அப்படியே நீங்கள் அந்த மனுஷனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரா. அங்கே உங்கள் அத்தை காதல் புறாக்களா பார்த்தது போதண்டா என்ன இருக்குன்னு படித்து தொலைடா அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை கத்துறாங்க. ஸோ அவருமே படிக்கிறாரு. நீங்களுமே வந்து அவரை எவ்வளோ பிடிக்கும் எப்படி உங்களை பிடிச்சிது இன்னும் மிஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் நிறையா எழுதி வச்சுட்டு உங்களுக்கு பூண்டுலாம் ஒத்துக்காது அத்தா அதெல்லாம் சாப்பிடாதீங்க ஜாக்கிரதையாக இருங்க அங்கே குளிரும்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க என்னை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப உருகி தள்ளி எழுதி வச்சுருக்கீங்க போல். எழுதும் போது லைட்டாக அழுதுருப்பீங்க போல் இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ராப்லெட் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே அழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஃபைனலாக நீங்கள் ஒரு கவிதை வேறு எழுதியிருக்கீங்களா. ஸோ அந்த மனுஷன் அதை படிச்சுட்டு அப்படியே சிரிக்கிறார். அவருக்கு சிரிப்பு தாங்கலை. நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறீங்களா. உங்கள் அத்தை அப்படி என்ன தாண்டா எழுதியிருக்கா என் மருமக படி அப்படின்றாங்க. ஸோ அந்த மனுஷனுமே அப்படியே படிக்கிறாரு. ஸோ அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னா உன்னை பிரியாத நானும் என்னை பிரியாத நீயும் எப்பொழுதும் பிரியாத இரட்டை தண்டவாளம் போல சேர்ந்தே இருப்போம் இப்படிக்கு காதலுடன் கண்மணி
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லெட்டரை எழுதியிருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் அதை அப்படியே படிச்சுட்டு உங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு அந்த வயசில் தோணுதை நீங்கள் எழுதியிருக்கீங்க போல இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பழைய ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டீங்க நீங்கள். இங்கே உங்கள் ஃபேமிலி எல்லாமே எவ்வளோ என்ன எழுதியிருக்கா, கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே லைட்டாக கமுக்கவா சிரித்து அப்படியே உங்களை ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா? ஸோ எல்லாருமே சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே அந்த டிஜே கொய்யால சும்மாவே இருக்க மாட்டான் போல், டக்குன்னு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டான். நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்துல வரமுறை இருக்கா, நீ பொம்பளதானே உனக்கு அது ஞாபகம் இருக்கா, ஓ நினப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை கொத்துது, அடவும் இருக்குல எனக்கு இந்த பூமி சுத்துது. ஸோ நீங்கள் டக்குன்னு டிஜே சும்மா அறையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அந்த ஆள் ஐயோ மேடம் நான் இல்லை அப்படின்றாரு. ஆக்சுவலாக உங்கள் ஃபோனோட ரிங்டோன் போல் இது. உங்கள் ஃப்ரெண்டு ஜாரா தான் இது வந்து பிளான் பண்ணியிருக்கா போல், டிஜே கிட்ட இந்த மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கா போல். ஸோ அந்த ஆளும் கரெக்டாக நேரம் பார்த்து போட்டு விட்டுட்டான். ஸோ இங்கே உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லா தெரியும் போல் இருக்குது. ஸோ எல்லாருமே கெக்க வைக்கணும் உங்களை பார்த்து, ஆஹா என்னம்மா நெஞ்சுக்குள்ளே பச்சை குத்துதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சிரிச்சுட்டே கேட்குறாங்க. உங்களுக்கு ஷைனஸ் தாங்கலை. நீங்கள் டக்குன்னு ஓடிவே அப்படியே ஜென்னை ஹக் பண்ணிட்டீங்க. அந்த மனுஷனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் அப்பாடா ஒரு வழியாக ஒரு கூத்து பண்ணியிருக்கோம் நம்ம வயன் கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். ஸோ இங்கே இந்த ஒன்ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ஆமாம் போகும். ஓகேடா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு கமெண்ட்டை பண்ணுறேங்கடா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹங்லைனுக்கு நான் அப்படி ஒன்று ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கே நடுவில் நான் நிறைய சிரித்தேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகேடா, டாடா, பை பை. எல்லாருமே சேஃபாக இருங்க. சரிங்க அம்மி.